Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet everyone that is joining us here in this facility and those that are joining with us online in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தனிப்பட்ட இந்த ஆராதனையிலும் மீடியா மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். By the abundant grace of the Lord Jesus Christ, gave us the opportunity to gather together again in the house of God, though in a limited manner with a lot of restrictions. அநேக கட்டுப்பாடுகளின் மத்தியிலே குறிப்பிட்ட அளவிலே தேவனுடைய வீட்டிலே நாம் மீண்டுமாய் கூடவும் அவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல அருமையான வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். These few words I would like to draw your attention into the word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் உங்கள் கவனத்தை நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். I hope you are aware of the series that I've been preaching every Saturday for the last few weeks. கடந்த சில வாரங்களாக சனிக்கிழமை இரவிலே தொடர் போதனாய் போதித்த காரியம் என்னது என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். We are talking about the purpose of God in the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தீர்மானம் நோக்கம் என்பதை குறித்து நான் பேசி வருகிறேன். And today will be, I think, part 5 in that series. அந்த தொடர் போதனையிலே 5வது பாகத்தை இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிறோம். Let us all stand to honor the reading of தேவனுடைய God's வார்த்தை word. கனப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். I would like to read 3 different portions of scriptures this evening. இந்த மாலைவேளையிலே 3 வித்தியாசப்பட்ட வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். The first one will be from the book of prophet Malachi, chapter number 2. முதலாவது வேத வசனம் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். The first part of verse number 15. அந்த வேத வசனத்தின் முதல் பகுதி It says, "And did not he make one, yet had he the residue of the Spirit, and wherefore one, that he might seek a godly seed." அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. Let us go to the book of Acts, chapter number 2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் and read verse number 14 14வது வசனம் and verse number 22. 22ஆம் வசனம் 14 22. Acts chapter 2 verse 14 and verse 22. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 அடுத்தது 22. 14 22. But Peter, standing up with the 11, lifted up his voice and said unto them, Ye men of Judea, and all ye that dwell at Jerusalem, be this known unto you, and hearken to my words. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். Verse 22, Ye men of Israel, hear these words. Jesus of Nazareth, a man approved of God among you by miracles and wonders and signs, which God did by him in the midst of you, as ye yourselves also know. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். 1 Peter chapter 1 and verse 23. அதன் பின்பாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Being born again, not of the corruptible seed, but of incorruptible, by the word of God, which liveth and abideth forever. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Let us all bow our heads and close our eyes. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி தலைகளை வணங்கி ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father,
கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, Thank you, Lord, for the opportunity you have given us to break the living bread of your eternal word. நம்முடைய ஜீவ அப்பமாகிய நித்தியமான இந்த வார்த்தை இந்த வேளையிலே நாங்கள் பிட்டு பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் உமக்கு நான் நன்றி Pray, செலுத்துகிறேன். Heavenly Father, that you will anoint my lips to speak your anointed word. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என்னை நீர் அபிஷேகியும். I pray that you will think through my mind and speak through my vocal cords. ஆண்டவரே, என் சிந்தையிலே நீர் இருந்து என் வார்த்தையின் சத்தத்தின் மூலமா இந்த வார்த்தையை நீர் வெளிப்படுத்தும். Anoint every ears to hear, every hearts to receive, and anoint every lives to be transformed. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு செவியும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தையும் அதனால் அவருடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய நீர் அபிஷேக வேணுமாய் May ஜெபிக்கிறேன். your presence manifest through your word this evening. இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையின் மூலமா உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். Let there be a spirit of revelation and understanding in this place. இந்த இடத்திலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை குறித்ததான ஒரு புரிந்து கொள்ளுதலும் ஆண்டவரே வெளிப்பாடும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our lives. இந்த மாலை வேளையிலே நீர் உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் ஆண்டவரே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று We ஜெபிக்கிறேன். declare that all the glory, honor and praise is yours and yours alone. சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே For உண்டாகட்டும். we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus இந்த Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். For the last few weeks we have been talking on the series, The Purpose of God in a Believer's Life. கடந்த சில வாரங்களாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் தீர்மானம் என்னது என்பதை பற்றி பேசி வருகிறேன். So it is very important for every believer to fulfill and focus only on the purpose for which God has called us. தேவன் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்குரிய அந்த நோக்கம் தீர்மானம் என்னது என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து அதை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு See, காரியம். God Almighty not only created us as human beings, but He also recreated us in Christ. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை மனுஷனாக சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவருக்குள்ளே மறுபடியும் புது சிருஷ்டிகளாய் அவர் ஜெனிப்பித்திருக்கிறார். That is why the scripture says, if any man be in Christ, he is a new creature. ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதவசனம் So சொல்லுகிறது. the life that we are living in Christ is a life that has to be focused on fulfilling the purpose for which He called us. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம், தேவனுடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அதி முக்கியமான ஒரு காரியம். So how did we come into Christ? எவ்விதமாய் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தோம்? See, there is a point where we begin our life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததுக்கான ஒரு காலம், ஒரு நேரம் உண்டு. See, we have to be very certain about when and how we began our life in Christ Jesus. எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம் என்கிற அது ஒரு குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். Yes, He chose us from before the foundations of the world, the scripture says. வேதவசனம் சொல்லுகிறபடி அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள் முன்னறிந்து தெரிந்து கொண்டார். And also when His soul was offered as an offering for sin on the cross of Calvary, the scripture says He saw His seed. அவருடைய ஆத்மாவானது குற்ற நிவாரண வழியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்படும் போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டார் என்று வேதம் சொல்கிறது. And also the scripture says when we were a little dot in the womb of our mother, His eyes did see our substance. நம்முடைய தாயின் கருவிலே ஒரு புள்ளியாய் இருக்கும்போது அவருடைய கண்கள் நம்மை கண்டது. The scripture says the Lord is mindful of us. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நினைவுள்ளவராய் இருக்கிறார். Jesus said, I am with you always, even unto the end of the world. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். He declares, I will never leave you nor forsake அது you. மாத்திரமல்ல, நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதுமில்லை. So God Almighty through
his foreknowledge chose us by the election of his grace and his agape love. என்னவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முன்னறிவினாலே முன்கருத்தலினாலே அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் நம்மை ரட்சித்து தெரிந்தெடுத்தார். He knew us before anyone could know us. நம்மை ஒருவர் என்று அறிவதற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். He knew us even before we knew ourselves. நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை அறிந்தவராய் இருக்கிறார். But after we came into this world and started to live our life, ஆனால் நாம் இந்த உலகத்திலே வந்து அதன் பின்பா நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்த பின்பு there has to be a point and a place and a time where we must be sure of beginning our walk with the Lord. நாம் ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் ஒரு ஆரம்ப நிலையானது இந்த பூமியிலே ஒரு நாளிலே ஒரு வேளையிலே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. See, unless we experience that starting point of our walk with the Lord, we cannot fulfill the purpose of God in our life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற அந்த வாழ்க்கையை நாம் ஆரம்பித்து வாழாவிட்டால் தேவனுடைய நோக்கம் தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போய்விடும். We cannot be recreated in Christ if we don't begin our journey in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய பிரயாணத்தை நாம் ஆரம்பிக்காவிட்டால் நம்முடைய பிரயாணத்தின் முடிவு நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நோக்கம் ஒன்றுமில்லாமல் போகும். So we are looking at all these things just to make sure that we are in him recreated in Christ Jesus, like apostle write in Ephesians chapter 2. இதை எல்லாவற்றையும் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் எபேசுவுக்கு எழுதினது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் முன்னறிந்து முன்குறித்து தெரிந்து கொள்ளப்பட்டது அவருடைய நோக்கத்தை நம்மிலே நிறைவேற்றுவதற்காக. See, we can know about our birth only after we are born and grow to a certain level. நாம் பிறந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பின்புதான் நம்முடைய பிறப்பை குறித்த அறிவு நமக்கு உண்டாகிறது. Because nobody knows the time and the day and the place where they were born. எந்த இடத்துல எப்பொழுது எங்கே பிறந்தோம் என்பது யாருக்கும் எவருக்கும் தெரியாது. Do any one of you know where you were born, when you were born and how you were born? எங்கே பிறந்தீர்கள், எப்பொழுது பிறந்தீர்கள், எப்படி பிறந்தீர்கள் என்பது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? Nobody knows. Only when we grew up our parents told us, and some of the elders in the family they told about our birth. நாம் யாருக்குமே தெரியாது. ஆனாலும் நாம் வளர்ந்த பின்பு ஒரு காலத்துக்கு பின்பு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் நம்மை குறித்து சொல்லும்போது நாம் அதை அறிந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். Same way when we are born again in Christ. அதுபோலவே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறுபடியும் பிறக்கும்போது See, that born again experience is the starting point of our life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ ஆரம்பிக்கிற வாழ்க்கையின் ஆரம்பமே அந்த மறுபிறப்பின் அனுபவத்தின் We ஆரம்பம். begin to walk in this journey of Christian life and walk in the path of life only when we are born of the Spirit. ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறந்து அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வாழ அவரோடு கூட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற அந்த ஆரம்பம் அப்பொழுதுதான் நமக்கு ஆரம்பமாகிறது. And that's what Jesus told Nicodemus in John chapter number 3, except a man be born again he cannot see the kingdom of God. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடத்தில் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். And except a man be born of water and of the Spirit he cannot enter into the kingdom of God. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். That which is born of the flesh is flesh, and that which is born of the Spirit is spirit. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். And last week particularly we talked about what is most necessary and much important for a birth. ஒரு பிறப்புக்கு எதுதான் மிகவும் முக்கியமானது, அவசியமானது, தேவையானது என்பதை நாம் பார்த்தோம். Seed is very important for a birth. ஒரு பிறப்புக்கு வித்து என்பது விதை மிகவும் முக்கியமானது. A natural birth is unimaginable if there is no natural seed. இயற்கை பிறப்புக்கு நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாதது, வித்து இல்லாமல் பிறப்பு கிடையாது. Every natural birth it demands a natural seed. ஒவ்வொரு இயற்கையான பிறப்புக்கும் ஒரு இயற்கையான வித்து விதை அவசியம். Be it a plant kingdom or an animal kingdom or a human kingdom, seed is the souls of every birth. அது செடிகளாயினும் மிருகங்களாயினும் எதுவாயினும் ஒரு பிறப்பு என்றால் அதற்கு வித்து விதை அவசியம். Same way if a person has to be born again in Christ, கிறிஸ்துவுக்குள்ள அதே போல கிறிஸ்துவுக்குள் ஒரு நபர் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் it is not some kind of a magical experience. He is born again
only because of a spiritual seed. அவன் வெறும் ஒரு மேஜிக்கலான ஒரு காரியத்திலே அவன் மறுபடி பிறந்து விட முடியாது. ஆவிக்குரிய ஒரு வித்தினாலே மாத்திரமே மறுபடி பிறக்க முடியும். Like every natural birth needs a natural seed, எப்படி ஒவ்வொரு இயற்கை பிறப்புக்கும் ஒரு இயற்கையான வித்து அவசியமோ, even the spiritual birth also demands a spiritual seed. ஆவிக்குரிய பிறப்பு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய வித்து அவசியம். And what is that spiritual seed? அந்த ஆவிக்குரிய வித்து என்ன? It is the word of the living God. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகும். That's what Apostle Paul writing in his epistle he says, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே விதமாய் எழுதுகிறார், being born again not of the corruptible seed but of the incorruptible seed which is the word of God. Apostle Peter, I'm sorry. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் அழியாத ஜீவனுள்ளதான தேவனுடைய வசனமாகிய அவருடைய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். See, the word of God is the incorruptible seed. எனவே தேவனுடைய வார்த்தை வித்து என்பது அது அழிவில்லாதது. It cannot be destroyed. அது அழிக்கப்பட முடியாதது. That's the reason the Bible says it lives forever, it abides forever. அதனால அது என்றென்றைக்கும் நிற்கிறது, அது ஜீவனுள்ளது. See, what makes a believer an eternal being? எப்படி ஒரு விசுவாசியை நித்தியவாசியாக மாற்ற முடிகிறது? Only the word of God makes us eternal beings. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நம்மை நித்தியமானவர்களாய் மாற்றக்கூடியது. Because this flesh, it came from a corruptible seed. ஏனென்றால் இந்த சரீரமானது ஒரு அழிவுள்ள வித்தினாலே வந்தது. But in our spirit, when we are born again by the spirit seed which is incorruptible, the word of God, நம்முடைய ஆவியினாலே தேவனுடைய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறப்போமானால், though this outward flesh might die and decay, இந்த வெளிப்புறமான சரீரமானது அழிந்து ஒன்றுமில்லாமல் போனாலும், the inward man has the eternal life. உள்ளால இருக்கிற மனுஷனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு. Why? How did he get the eternal life? அந்த நித்திய ஜீவனை அவன் எவ்விதமாய் பெற்றுக் He கொள்கிறான்? got the eternal life because he is born again by the incorruptible seed of God's word that cannot be destroyed. அழிக்கப்பட முடியாத அழிவில்லாத தேவனுடைய வசனமாய் அவருடைய வித்தினாலே அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டதினாலே, That is why Jesus said, அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், Verily, verily, I say unto you in John 5:24, யோவான் 5:24 பார்க்கிறோம், Verily, verily, I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death to life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு So சொல்கிறேன். those that are born again by the incorruptible seed of God's word, எவரெல்லாம் தேவனுடைய வார்த்தையாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறக்கிறார்களோ, my Bible says they have eternal life. என்னுடைய வேதம் சொல்கிறது அவர்களுக்கு உள்ள நித்திய ஜீவன் உண்டு. And it also says they shall not come into condemnation, அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல, but they have passed from death to life. அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். That's why when a person is born again by the incorruptible seed of God's word, ஒரு மனுஷன் அழிவில்லாத வித்தாகி அவருடைய வார்த்தையினால மறுபடியும் பிறக்கும்போது, he must be aware of the eternal life that he has already inherited and possessed. ஏற்கனவே தனக்குள்ளே அந்த நித்திய ஜீவனை அவன் கொண்டவனாய் இருக்கிறான் என்கிற குறித்த ஒரு விழிப்பு அவனுக்கு உண்டாயிருக்கும். Once he is aware of the eternal life that he has already possessed by his spiritual birth, அவருடைய ஆவியின் பிறப்பினாலே அவன் அந்த நித்திய ஜீவனை தனக்குள்ளே கொண்டவனாய் இருந்தானா, he will continue to live the kind of life that Christ Jesus is ordained for him. அந்த கிறிஸ்து இயேசு ஏற்படுத்தி நியமித்து வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையின் பாதையிலே தொடர்ச்சியாய் அவன் நடக்கக்கூடியவனாய் Praise இருப்பான். the name of the living God. So without the seed of God's word, the spirit birth is impossible. தேவனுடைய வார்த்தையாகிய வித்து இல்லாமல் ஆவியின் பிறப்பு கிடையாது. Nobody can bypass the word of God and say that I am born again. தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து எவரும் ஆவினாலே பிறந்தேன் என்று சொல்ல இயலாது. Because this is the only spirit seed. ஏனென்றால் இது ஒன்று மாத்திரமே ஆவிக்குரிய வித்து. Jesus said it is the spirit that quickeneth and the flesh profiteth nothing. The words that I speak unto you, they are spirit and they are life. ஆவியே
உயிர்ப்பிக்கிறது மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். It doesn't matter whatever experience a believer has in his life. ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான அனுபவங்களை கொண்டவராய் இருந்தாலும், Whatever supernatural experience he claims to be having it. தன்னுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக அனுபவங்களை அவன் தனக்குள்ளே He கொண்டிருந்தாலும், must be sure of being born again by this seed, the incorruptible seed of God's word. அவனுக்குள்ளே ஒரு நிச்சயம், ஒரு உறுதி உண்டாயிருக்கப்பட வேண்டும். இந்த அழிவில்லாத வித்தினாலே, இந்த நித்திய ஜீவனுள்ள வார்த்தையினால் அவன் மறுபடியும் பிறந்தான். Without the assurance of being born again by the word of God, தேவனுடைய வார்த்தையாக வித்தினால் அவன் மறுபடியும் பிறக்காமல், all other experiences cannot guarantee the right beginning that we have in our life in Christ. அவன் தனக்குள்ளே கொண்டிருக்கிற மற்ற எல்லா அனுபவங்களும் அவனை தன்னை கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு சரியான நிலையிலே வைத்திருக்கிறான் என்பதற்கு சாத்தியமில்லை. Many experiences can come afterwards. அநேக அனுபவங்கள் அதற்கு பின்பாக ஏற்படலாம். Many other experiences can come before that. சில அனுபவங்கள் அதற்கு முன்பாக கூட But உண்டாகலாம். what makes a person come into Christ? ஆனால் ஒரு நபரை கிறிஸ்துவுக்குள்ளே எந்த அனுபவம் கொண்டு வருகிறதா இருக்கிறது? It is the born again experience of the Spirit by the word of God. தேவனுடைய வார்த்தையாக வித்தினாலே அவன் ஆவியிலே மறுபடி பிறக்கிறதா? A person can receive the Spirit. ஒரு நபர் ஆவியை A பெற்றுக்கொள்கிறார். person can be filled with the Spirit. அவன் ஆவியினாலே நிரப்பப்பட A முடியும். person can have the habitation of the Spirit in அந்த him. ஆவியின் தனக்குள்ளே வாசமாய் இருக்கிறதும் அவனுக்கு He can உண்டாகும். have the gifts of the Spirit. அந்த ஆவியினுடைய வரங்கள் அவனுக்கு He can உண்டாகும். have the fruit of the Spirit. அந்த ஆவியினுடைய கனி கூட அவனுக்கு But let me உண்டாகும். tell you, my brothers and sisters, ஆனால் சகோதர சகோதரிகளே, ஒன்றை நான் only சொல்லுகிறேன். the birth of the Spirit, it marks the definite beginning of our life in Christ. அந்த பிறப்பு மாத்திரமே கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளியாய் அது Like I காணப்படுகிறது. told you before, in the natural, without a baby is born, it cannot live its life in this world. நான் சொன்னது போல இயற்கையாக ஒரு பிறப்புக்கு ஒரு வித்து எப்படி அவசியமோ, ஒரு குழந்தை பிறப்புக்கு வித்து எப்படி உண்டாகிறதோ அதுபோலதான் ஆவியின் Unless a பிறப்பு. child is born, there is no life for that child to live in this world. அந்த குழந்தை பிறக்காமல் அதற்குள்ளே ஜீவன் உண்டாகாது. அது அந்த பூமியிலே வாழவும் A முடியாது. child can only breathe in its mother's womb. அது தன்னுடைய தாயின் கருவிலேயே அது சுவாசிக்க அந்த But if it குழந்தை. has to live, it has to be born out. ஆனால் அது வெளியே வந்து பிறக்கப்பட வேண்டும். Without the birth, there is no life for the child. எனவே பிறப்பு இல்லாமல் அந்த குழந்தைக்குள்ளே ஜீவன் Same கிடையாது. way, if we are not born again, as the scripture says, வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் மறுபடியும் பிறக்காவிட்டால் our life in Christ is simply do not exist. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள் இருந்து வெளிப்பட முடியாது. We can say, Jesus, we might be going to church every day, read the Bible and pray, but we have to be sure of whether we are born again according to the நாம் scriptures. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடலாம், அநேக அனுபவங்களை நாம் அடையலாம். ஆனாலும் அவருடைய வார்த்தையின் வித்தினாலே நாம் மறுபடியும் பிறக்காமல் அவருக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். No other experience can guarantee the beginning of our life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை ஆரம்பித்ததற்கு மற்ற அனுபவங்கள் எல்லாம் நமக்கு உதவுகிறது. Being born of the Spirit is being born of the Spirit. எனவே ஆவியினாலே பிறப்பது ஆவியாகவே Only இருக்கும். after we are born of the Spirit, according to the scriptures, we receive the வேத Spirit. வசனங்கள்படி நாம் ஆவியினாலே மறுபடியும் பிறந்தால் மாத்திரமே வேத வசனம் சொல்லுகிற ஜீவன் நமக்குள்ளே After we உண்டாகும். receive the Spirit, then we are filled with the Spirit. அந்த ஆவியினாலே நாம் பிறந்த பின்பு அந்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகிறோம். After we are filled with the Spirit, then the Spirit of God begins to dwell in our அந்த life. ஆவி நமக்குள்ளே நிரம்பும் போது அந்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளே வாசமாகிறார். When He is dwelling in us, He is leading us and He is guiding அவர் us. நமக்குள்ளே வாசமாயிருந்து அவர் நம்மை நடத்துகிறார், வழி And நடத்துகிறார். when we follow His leading, we manifest the fruit of the Spirit. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அவருடைய ஆவியின் வழி நடத்திலே He நடக்கும்போது gives us the gifts of the Spirit. நமக்குள்ளே ஆவியின் கனி உண்டாகிறது, ஆவியின் வரங்கள் He நமக்குள்ளே வெளிப்படுகிறது. seals us with His Spirit. அவர் நம்முடைய ஆவியினாலே நம்மை And முத்தரித்திருக்கிறார். even when Christ comes in the clouds of glory, He quickens this mortal body through that Spirit. அதே ஆவியினாலே கிறிஸ்துவானவர் மகிமையின் மேகத்திலே வரும்போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இந்த சரீரமானது அவருடைய ஆவியினாலே But it உயிர்ப்பிக்கப்படுகிறது. all began with the birth of the Spirit. ஆனா இவை எல்லாம் நடக்கப்பட வேண்டுமானால் ஆவியினாலே பிறப்பதுதான் அதற்கு ஆரம்பம். And that birth
is initiated by the spirit seed of the word of God. அந்த ஆரம்பத்திற்கு பிறப்புக்கு ஆரம்பம் தேவனுடைய வார்த்தையாகிய வித்தினாலே And let me பிறக்கப்பட்டது. take a few minutes today to talk about the process of our spiritual birth. நம்முடைய ஆவிக்குரிய பிறப்பை பற்றி ஒரு சில காரியங்களை இந்த வேளையிலே நாம் Because பார்ப்போம். just having a seed doesn't guarantee a birth. ஒரு வித்து ஒரு விதையை பார்த்த உடனே அதுக்கு நம்ம உத்தரவாதம் பண்ண முடியாது அது பிறக்க வைக்கும் என்று If சொல்லி. that life has to come out of that seed, it has to be brought into the right environment. அந்த வித்திலிருந்து ஜீவன் உண்டாக வேண்டும் என்றால் ஒரு பிறப்பு உண்டாகப்பட வேண்டும் என்றால் அது ஒரு சரியான சூழலுக்குள்ளே கடந்து போக See, வேண்டும். any seed and every seed, it has got some life in it. எனவே ஒவ்வொரு வித்துக்கும் அதற்குள்ளே ஒரு ஜீவன் உண்டு. The life is not revealed, but it is hidden in that seed. அது வெளிப்படவில்லை அந்த வித்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. You take for example an apple seed and hold it in your hands. ஒரு ஆப்பிள் விதையை எடுத்து உங்கள் கரத்திலே நீங்கள் வைத்துக் கொண்டீர்களானால் A giant apple tree is hidden in that little seed. அந்த பெரிய ஆப்பிள் மரமானது அதனுடைய காரியத்தை அந்த வித்துக்குள்ளே The root வைத்திருக்கிறது. of that apple tree is in that little seed. அந்த ஆப்பிள் மரத்தினுடைய வேரானது அந்த விதைக்குள் இருக்கிறது. The stem of that apple tree is in that little seed. அந்த ஆப்பிள் மரத்தினுடைய தண்டு பகுதியானது அந்த விதைக்குள்ளே All the இருக்கிறது. branches of that apple tree is hidden in that seed. ஆப்பிள் மரத்தினுடைய மற்ற கிளைகள் எல்லாம் அந்த விதைக்குள் இருக்கிறது. All the leaves of that apple tree is hidden in that seed. ஆப்பிள் மரத்தினுடைய எல்லா இலைகளுக்குரிய காரியங்களும் அந்த விதைக்குள் The count இருக்கிறது. of that leaf, the shape of that leaf, the size of that leaf, the color of that leaf, everything is hidden in that little அந்த apple seed. இலைகளுடைய எண்ணிக்கை அந்த இலைகளுடைய உருவம் அந்த இலைகளுடைய நிறம் சகலமும் அந்த விதைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. The fruit of the apple tree is also hidden in that அது little seed. மாத்திரமல்ல அந்த ஆப்பிள் மரத்தினுடைய கனியும் அந்த விதைக்குள்ளே The இருக்கிறது. size, the shape, the color, the taste of that fruit is hidden in that little apple அந்த seed. கனியினுடைய சுவை அதனுடைய நிறம் அதனுடைய உருவம் அதனுடைய அளவு எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறது. So a tiny little seed contains all the meticulous details of a big apple tree. ஒரு பெரிய ஆப்பிள் மரத்தினுடைய முழு காரியத்தையுமே ஒரு சிறிய வித்தானது தனக்குள்ளே உள்ளடக்கி வைத்திருக்கிறது. From the root to the fruit, all of its minute meticulous details are hidden in that seed. வேரிலிருந்து கனி வரைக்குமாய் அந்த மரத்துக்குரிய சகல விளக்கங்களும் விவரங்களும் காரியங்களும் அந்த சிறு விதைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. But just having the seed in the palm of our hands will never bring forth its life. அந்த ஆப்பிள் விதை நம்முடைய கரத்திலே உள்ளங்கையில வைத்திருக்கிற வரைக்கும் அதனுடைய காரியங்கள் எதுவுமே அதற்குள் இருந்து வெளிப்படாது. Or if you keep that apple seed in a shelf, the life doesn't going to come out. இல்ல அந்த வித்தை கொண்டு வர அலமாரியில நீங்கள் வைத்திருந்தாலும் அதிலிருந்து வெளிப்பட போகிறது. If you even hide it in a safety locker, the life in that seed, it cannot come outside and be revealed. அதே வித்தை விதையை கொண்டு போய் ஒரு சேஃப்டி லாக்கர்ல பத்திரமா இருக்கட்டும் என்று நீங்கள் பூட்டி வைத்தாலும் அந்த விதைக்குள்ள இருக்கிற சகல காரியங்கள் வெளிப்பட போகிறது. If the life in that seed has to come outside, அந்த விதைக்குள்ள இருக்கிற ஜீவனானது விதையிலிருந்து வெளியே வரப்பட வேண்டுமானால் if all the meticulous details of the apple seed that is recorded inside has to manifest, அந்த ஆப்பிள் விதைக்குள்ளே அந்த மரத்தை குறித்த சகல காரியங்களும் அதிலிருந்து வெளிப்பட வர வேண்டுமானால் if all the details from the root to the fruit have to come into existence, அந்த வேரிலிருந்து கனி வரைக்குமாய் சகலமும் அது வெளிப்பாட்டுக்கு வர வேண்டுமானால் that apple seed must be sown into the ground. அந்த ஆப்பிள் விதையானது நிலத்திலே புதைக்கப்பட வேண்டும். The seed must go through the process. அந்த விதையானது ஒரு நடைமுறைக்குள்ளே செயல்பாட்டுக்குள்ளே கடந்து போக வேண்டும். The seed must be incubated or be germinated underneath the ground. அது பூமிக்கு அடியிலே புதைக்கப்பட்டு முளை கிளம்பி வர வரைக்கும் அது மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். Seed is the source of life. There is no doubt about அந்த it. விதைக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கு ஜீவன் இருக்கிறது அது மறைக்கப்பட்ட But ஒரு காரியம். if the life has to come out of that seed, ஆனால் அந்த வித்திலிருந்து விதையிலிருந்து ஜீவன் வெளிப்பட if வேண்டுமானால் that hidden life has to be revealed, மறைக்கப்பட்டிருக்கிற ஜீவனானது வெளிப்பட வேண்டுமானால் it has to be brought into the right environment. அது ஒரு சரியான சூழலுக்குள்ளே கடந்து போக வேண்டியதா It must go through a process. அது ஒரு நடைமுறைக்குள்ளே கடந்து போக It வேண்டியதா must go through an incubation. அது ஒரு புதைக்கப்பட்டு மறைக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு போக The வேண்டும். seed must germinate. Only then it can produce the life from that seed. அந்த வித்தானது நிலத்துக்குள்ளே போட்டு புதைக்கப்பட்டு
விடப்பட்டு அது முளைகிளம்பி வருகிற வரைக்கும் அது காத்திருக்கும். Even if you take a woman for example, ஒரு மனுஷியை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வீர்கள். God has created her with an ability to conceive a seed from outside. வெளியிலிருந்து ஒரு கருத்தரிக்கும்படியான வித்தை தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவளாய் இருக்கிறார். But once she takes in that seed into her, தனக்குள்ளே அந்த வித்தை அவள் ஏற்றுக்கொண்டவுடனே a process has to happen within her. அவளுக்குள்ளாக ஒரு நடைமுறையான செயலானது ஆரம்பிக்கிறது. She doesn't immediately give birth. உடனடியாக பிறப்பை அவள் கொடுக்க முடியாது. According to medical science, we know at least she has to wait for 9 months. மருத்துவ விஞ்ஞானத்தின்படியாக குறைந்தபட்சம் அவள் 9 மாதங்களாவது காத்திருக்க And you வேண்டும். cannot bypass the process of a seed இந்த வித்தினுடைய நடைமுறையை எந்த விதத்திலும் நாம் தவிர்த்து வேறு வழி செல்ல முடியாது. unless she incubates that seed. She cannot give birth to a child. தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த வித்தை அவள் தன்னுடைய கருவிலே வைத்து பாதுகாக்க வேண்டியவளாய் இருக்கிறாள். அதுவரைக்குமாய் அந்த பிறப்பு என்பது So வெளிப்படாது. it's very important that the seed of God's word also must be brought into right environment in each and every one of our lives. அதுபோலவே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையாக வித்தானது ஒரு சரியான சூழலுக்குள்ளே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டியதாக Like a woman conceives a seed, எப்படி ஒரு மனுஷியானவள் தன்னுடைய கருவிலே வித்தை ஏற்றுக்கொள்கிறாளோ, like the earth receives a seed, எப்படி பூமியானது தன்னுடைய வித்தை அதை ஏற்றுக்கொள்கிறதோ, the person must receive the word of God. ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையாக வித்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Unless we receive the incorruptible spiritual seed of God's word, தேவனுடைய வார்த்தையாக அழிவில்லாத தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் the new life in Christ cannot be produced out of our கிறிஸ்துவுக்குள் life. இருக்கிற அந்த புது ஜீவனானது ஒரு காலம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படாது. The word must go inside our heart. அந்த வார்த்தையானது நம்முடைய இருதயத்துக்கு உள்ளாக கடந்து போக வேண்டும். Like the earth has the capacity to receive a seed and germinate that seed, எப்படி பூமியானது தனக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த வித்தை ஏற்றுக்கொண்டு அதை பாதுகாத்து முளைகிளம்பி வெளியே வர செய்கிறதோ, like the womb of a woman has the capacity to conceive a seed, எப்படி ஒரு மனுஷனுடைய கர்ப்பப்பையானது வித்தை ஏற்று அதை வைத்து அது பிறப்பை வெளிப்படுத்துகிறதோ, the spirit of our life has the power to conceive the seed of God's word. இந்த தேவனுடைய வார்த்தையாக வித்து நமக்குள்ளே வரும்போது அது ஜீவனை வெளிக்கொண்டு வருகிறதா Because this is a spirit seed, ஏனென்றால் இது ஆவிக்குரிய வித்தாய் only the spirit can receive that seed. அந்த ஆவி மாத்திரமே அந்த ஆவியின் வித்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா Only a natural earth can receive a natural seed. எப்படி இயற்கையாக இந்த பூமியானது இயற்கையான வித்தை ஏற்றுக்கொள்கிறதோ, Only a natural woman can receive a natural seed. எப்படி ஒரு இயற்கையான மனுஷி இயற்கையான அந்த வித்தை தன்னுடைய கர்ப்பத்திலே ஏற்றுக்கொள்கிறாளோ, Same way, அதே போலவே we are in the core, we are spirit. நாமும் ஆவிகளாய் இருக்கிறோம். God has created us as spirit beings. தேவன் நம்மை ஆவியின் மனிதர்களாய் சிருஷ்டித்திருக்கிறார். Many times we stand before the mirror and we think what we see in the mirror is the real we. அநேக நேரங்களிலே கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு நம்முடைய உருவத்தை நாமே பார்த்து அதுதான் நம்முடைய நிஜம் என்று நாம் நினைத்து The image that we see in the mirror, அந்த கண்ணாடியிலே பார்க்கிற அந்த உருவமானது it's an outward man formed out of the dust of the ground. இந்த வெளிப்புறமான மனுஷன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர். That is why I would like to remind what God did in the book of Genesis. அதைத்தான் ஆதியாகம புத்தகத்திலே தேவன் என்ன செய்தாரோ அதை ஞாபகப்படுத்த In விரும்புகிறேன். the book of Genesis, God created man in his image and after his likeness. ஆதியாகமத்திலே மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவர் தமது சாயலாக தமது ரூபமாக சிருஷ்டித்தார். What is the image and the likeness of தேவனுடைய God? உருவம் என்ன, தேவனுடைய சாயல் என்ன? John 4:24 says God is a spirit. யோவான் 4:24 பார்க்கிறோம் தேவன் ஆவியாய் So இருக்கிறார். in the beginning he created a spirit man like him. எனவே முதல் ஆரம்பத்திலே அவர் ஆவி மனிதனை தன்னை போலவே In his சிருஷ்டித்தார். spiritual image and spiritual அவருடைய likeness. ஆவிக்குரிய சாயலாக ரூபமாக Where did he create him? எங்கே He சிருஷ்டித்தார்? created him in his mind, in his thoughts. அவருடைய சிந்தையிலே அவர் சிருஷ்டித்தார். And then he wanted that spirit man to live in this natural world. இந்த இயற்கை உலகில் அந்த ஆவி மனிதன் வாழ வேண்டும் And என்பதற்காக that is why, வாழ வேண்டும் என்பதற்காக that is the reason அந்த காரணத்தினாலே he made an outward man out of the dust of the இந்த ground. வெளிப்புறமான மனுஷனை பூமியின் மண்ணினாலே This உருவாக்கினார். body is just a house. இந்த சரீரம் ஒரு வீடை The போன்றது. man we see in the mirror is just a house that houses the real man. அந்த உண்மையான மனுஷன்
மனுஷன் தங்குகிற ஒரு வீடு தான் இந்த வெளிப்புறமான தோற்றம். See, we all live in a house. நாம் எல்லாரும் ஒரு வீட்டில தான் We குடியிருக்கிறோம். don't live outside the house. நாம் வீட்டுக்கு வெளியே குடியிருக்கிறது. We don't live under the tree. இல்ல மரத்துக்கடியிலும் வாழ்கிறது. We don't live in the platform. இல்ல சாலை ஓரங்களில் We இருக்கிறோம். all live inside the நாம் house. எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாசம் In the same way, அதே போலவே the spirit being that God created, தேவன் சிருஷ்டித்த அந்த ஆவி மனிதன் it is living in this house of flesh. இந்த மாம்சமாகிய சரீர வீட்டிலே அவன் வாழ்கிறான். So the real man is living inside of us. எனவே உண்மையான மனிதன் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறான். I have not seen the real me. என்னுடைய உண்மையான தன்மையை நானே பார்த்ததில்லை. I have not seen the real me. என்னுடைய உண்மையான என்னை நானே பார்த்ததில்லை. You have not seen the real you. அதுபோல உங்களுடைய உண்மையானவர்களை நீங்கள் பார்த்ததில்லை. What you see in the mirror, your image, is a house where the real man is living அந்த inside. கண்ணாடியிலே பார்க்கிற அந்த உருவமான அந்த சாயலோ அந்த உண்மையான மனிதன் தங்குகிற ஒரு வீடாய் இருக்கிறது. I can see your eyes, உங்களுடைய கண்களை நான் பார்க்க but I முடியாது. cannot see the spirit that is living in you. ஆனால் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியை நான் காண இயலும். You can see my face, you can see my அதுபோல eyes, என்னுடைய முகத்தை என்னுடைய கண்களை உங்களால் பார்க்க முடியும். but you cannot see the real spirit man that is living inside ஆனால் of me. உண்மையாக எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவி மனிதனை உங்களால் காண இயலாது. We are all a spirit being. நாம் எல்லாரும் ஆவி மனிதர்கள். God has created human beings as spirit beings. எல்லா மனுஷ சிருஷ்டிகளையும் தேவன் அவர் ஆவி மனிதர்களால் சிருஷ்டித்தார். But after mankind fell into sin, மனுக்குலமானது பாவத்திலே அவன் விழுந்த பின்பு the divine image and the likeness of God it departed from him. தெய்வீக சாயலாய் இருக்கிற அவருடைய சாயலும் ரூபமும் அவனை விட்டு கடந்து போனது. But yet the human spirit was keeping him alive. அவனுடைய மனுஷ ஆவி மாத்திரமே அவனை உயிருள்ளவனாக See, வைத்திருந்தது. without a human spirit we cannot live our life as human ஒரு beings. மனுஷ ஆவி இல்லாம நம்ம மனுஷராய் இந்த பூமியிலே வாழ முடியாது. But that human spirit has a power. ஆனா அந்த மனுஷ ஆவிக்கு ஒரு வல்லமை உண்டு. It has got a capacity. அதற்கு ஒரு ஆற்றல் உண்டு. God has given that spirit an ability. அதற்கு ஒரு திறமை உண்டு. That is to conceive the seed of God's இந்த word. தேவனுடைய வார்த்தையை தனக்குள்ளே வைத்துக் கொள்வர் காரியம். Praise the name of the living God. So when we as God's people தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நாம் must understand, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். only with our spirit we can conceive the word of God. நம்முடைய மனுஷ ஆவியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையாய் இந்த வித்தை நமக்குள்ளே கொள்ள முடியும். If we have to be born again in our spirit man, நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். if our spirit man has to be made new, நம்முடைய ஆவி மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். if that old man of sin has to be renewed as the righteous man with the righteous nature of பாவ God, மனுஷன் செத்து நீதி மனுஷனாகிய அந்த புதிய மனுஷன் பிழைக்கப்பட வேண்டுமானால் if that new man, new spirit has to be born again to walk in the newness of life, இந்த புதிய மனுஷன் புதிதான ஆவியுள்ளவர்களாய் புதிதும் ஜீவனுமான வழியிலே அவன் நடக்க வேண்டும். this incorruptible seed of God's word, இந்த அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தை it must be conceived into that spirit, அந்த ஆவியினாலே அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக not be இருக்கிறது. conceived in the mind, இல்ல சிந்தையிலே but ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. conceived into the spirit, into the heart. அது இருதயத்தில் இருக்கிற ஆவியினாலே ஏற்றுக்கொள்ளப்பட Whenever the வேண்டும். Bible talks about heart, it refers to the spirit man. எப்பொழுதெல்லாம் வேதம் இருதயம் என்று சொல்லுகிறது அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆவியை பற்றி உள்ளான மனுஷனை பற்றி It's not talking about the fleshy heart that pumps the blood. அது இரத்தத்தை தள்ளுகிற அந்த மாம்ச இருதயம். So the spirit man has the power to receive, to conceive the incorruptible seed of God's word. மனிதன் தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத அந்த வார்த்தையை வித்தை தனக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். Only our human heart, our spirit man is the right environment to incubate the incorruptible seed of God's word. நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆவி மனிதன் உள்ளான மனிதன் பெற்றுக்கொள்கிற அந்த வார்த்தையை சரியான ஒரு இடத்துல வைத்து அவன் பாதுகாக்க வேண்டியவன். Like a plant seed can be germinated only inside the ground, எப்படி ஒரு செடியினுடைய வித்தானது அது புதைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டு முளை கிளம்பு வரைக்குமாய் பாதுகாக்கப்படுகிறது. unless the gardener buries or plants that seed into the ground and closes the ground, it can never germinate. தோட்டக்காரன் அதை மண்ணிலே புதைத்து மூடி
அதுக்கு எல்லா செய்வடிகளை செய்யாமல் அது ஒரு காலம் அதிலிருந்து முளை கிளம்பி வருகிறது இல்ல. Like a woman conceives the seed into her womb, she cannot incubate that seed. அதுபோல ஒரு மனுஷியானவள் தன்னுடைய கர்ப்பத்திலே வித்தை தான் ஏற்றுக்கொண்டு அதை வைத்து பாதுகாக்கிற வரைக்கும் அவளுக்குள்ள இருந்து ஒரு பிறப்போ ஒரு ஜீவனோ உண்டாகும். Same way the incorruptible seed of God's word, அதுபோலவே அழிவில்லாத வித்தாகிய இந்த தேவனுடைய வார்த்தை it must get into our spirit. நம்முடைய ஆவிக்குள்ளாக அது கடந்து போக வேண்டும். Not just mind. அது நம்முடைய சிந்தை வரைக்கும் மாத்திரமல்ல. A lot of people don't understand about the mind and the heart and the spirit. சிலர் சிந்தைக்கும் மனதுக்கும் இருதயத்துக்குரிய வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார். See, mind will always reason. சிந்தை என்பது எப்பொழுதும் காரணக்காரி. Do you know there are a lot of people in this world that don't believe in the existence of God? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை குறித்து அநேகர் உணர்கிறதுல அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். Because they want to process that with their mind. ஏன்னா அது அவங்க தங்களுடைய சிந்தையில அந்த காரியத்தை அவர்கள் சிந்திக்க கூடியவர்கள் அது மூலமா. If you say there is God, they will ask where is the God? அப்படியே தேவன் இருக்கிறார்னு சொன்னா எங்கங்க இருக்கிறார்னு கேட்பாங்க. They will say I believe you because you are standing before him. Now bring God and make him to sit in the chair, then I will believe him. ஆனா நீ நிக்கிறப்பா நான் பார்க்கறேன் அதனால நான் நம்புறேன். ஆனா தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரை கொண்டு நீ உட்கார வை நான் நம்புறேன் அப்படினுவாங்க. See, we can only memorize the scripture in our mind. நம்முடைய மனதிலே நம்முடைய சிந்தையிலே வேத வசனங்களை மனப்பாடமாய் நாம் வைத்துக் கொள்ள முடியும். But only the heart can conceive the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்முடைய இருதயத்திலே தான் வைத்துக் கொள்ள Many people think I know the scripture, I know this scripture, I know that அநேகர் scripture. என்ன நினைக்கிறாங்க எனக்கு இந்த வசனம் தெரியும் எனக்கு அந்த வசனம் I know that truth, I know this truth, I know that revelation, I know this எனக்கு revelation. இந்த சத்தியம் தெரியும் அந்த சத்தியம் தெரியும் எனக்கு இந்த வெளிப்பாடு உண்டு அந்த வெளிப்பாடு உண்டு. And they logically reason it with their minds. அதை தங்களுடைய சிந்தை மூலமாய் அவர்கள் நியாயப்படுத்தி சொல்றாங்க. How it can happen, how this can happen. எப்படி இது நடந்தது எப்படி இது நடக்கும் When this will happen, when that will happen. எப்பொழுது நடக்கும் எப்படி நடக்கும் என்றும் சொல்வார்கள். But the conception of the spiritual seed of God's word, ஆனால் தேவனுடைய வார்த்தையாக வித்தை அதை பெற்றுக்கொள்ளுகிற காரியம். it is not something that we hear and process it with our அதை minds. கேட்டு நம்முடைய சிந்தையிலே வைத்துக் கொள்கிறவர்களாக அல்ல. It's not something that we read and process it in our minds. படித்து அதை நம்முடைய சிந்தைக்குள்ளே நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக It is something that we receive it in our heart. நம்முடைய இருதயத்திலே அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் When we receive it in our heart, we believe it with our heart. நம்முடைய இருதயத்திலே நாம் அதை ஏற்றுக்கொள்வோமானால் நாம் அதை குறித்து விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். See, you cannot believe with your mind, you can believe only with your heart. நீங்க உங்க சிந்தையில நீங்க விசுவாசிக்க முடியாது இருதயத்தில தான் விசுவாசிக்க முடியும். See, faith is not something that you exercise with your mind. உங்களுடைய சிந்தையிலே விசுவாசத்தை நீங்கள் பயிற்றுவிக்க முடியாது. You can exercise faith in your heart. உங்களுடைய இருதயத்தில தான் விசுவாசத்தை நீங்கள் பயிற்றுவிக்க முடியும். Because faith is nothing but a spirit. அந்த விசுவாசம் என்பது வேறு ஒன்றுமில்லை அது ஒரு ஆவி. This Bible talks about the spirit of faith. இங்கே ஆவியினுடைய விசுவாசத்தை பற்றி தான் வேதம் சொல்கிறது. Praise the name of the living God. Faith is a spirit. எனவே விசுவாசம் என்பது ஒரு ஆவி. Apostle Paul is writing his letter and saying spirit of faith. அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதுகிறார் விசுவாசத்தின் ஆவி என்று சொல்லி. Praise the name of the living God. That is why it is impossible to have faith in your mind. எனவே உங்களுடைய சிந்தையிலே நீங்கள் விசுவாசம் கொள்வது என்பது சாத்தியப்படாத ஒரு காரியம். Only you can align your mind to the faith that is already in your heart. ஏற்கனவே நீங்கள் கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தில் கொண்டிருக்கிற விசுவாசத்தை உங்கள் சிந்தையோடு கூட நீங்கள் தொடர்புபடுத்திக் கொள்ள முடியும். And Romans 10:17 says, ரோமர் 10:17 சொல்கிறது faith comes by hearing. விசுவாசம் கேட்கிறதுனாலே வருகிறது. How does it come? அது எப்படி வருகிறது? Hearing the word of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வருகிறது. When the incorruptible seed comes into our hearts, அந்த அழிவில்லாத வித்தாகிய ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது and it is brought into the right environment of the spirit of faith, அந்த விசுவாசத்தின் ஆவியை ஒரு சரியான ஒரு சூழலுக்குள்ளே கொண்டு வருகிறது. that is where the spiritual seed of God's word is incubated. அப்படியாகத்தான் ஆவிக்குரிய வித்தாகிய இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே மறைத்து வைக்கப்படுகிறது. We possess the incorruptible seed of God's word in our spirit. நம்முடைய ஆவியிலே நம்முடைய தேவனுடைய அழிவில்லாத வித்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக That is all we do. அதெல்லாம் நாம் செய்திருக்கிறோம். What does a woman do except than conceiving the seed? ஒரு மனுஷி என்பவள் அந்த வித்தை ஏற்றுக்கொள்கிறதை தவிர்த்து வேற என்ன All that she does is receive the seed. அவள் செய்யறதெல்லாம் அந்த வித்தை ஏற்றுக்கொள்ள. But every other process of incubation that happens inside her, அவளுக்குள்ளே நடக்கிற அந்த மாற்றங்கள் எல்லாம் it all happens naturally. இயற்கையாகவே ஒன்றன் பின்
ஒன்றாய் The நடக்கிறது. growth of the seed happens naturally. வித்தானது உள்ளே இருந்து வளர்வதும் இயற்கையாக She doesn't do anything. அதற்காக எந்த ஒரு The முயற்சி husband doesn't do anything. கணவனும் அதற்காக எந்த ஒரு The காரியம் doctor doesn't do anything. மருத்துவர்களும் அதற்காக எதுவும் செய்யவில்லை. Incubation happens naturally. எனவே இயற்கையாகவே வித்தானது உள்ளே மறைக்கப்பட்ட காரியத்தை By the greatness of God it happens. தேவனுடைய பெரிதான கிருபையினால் அது உண்டாகிறது. Say incubation of the seed. தேவனுடைய வார்த்தை உள்ளே அடக்கி வைக்கப்படுகிற Incubation of any seed. எந்த ஒரு வித்து மறைத்து வைக்கப்படும் போது It is totally under God's control. அது முற்றிலுமாய் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கடந்து A போகிறது. seed that is inside the ground, ஒரு வித்தானது பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டு it is in nobody's control. அது யாருடைய கட்டுப்பாட்டில் The இல்லை. gardener doesn't control it. தோட்டக்காரனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. Does the gardener dig the hole every day and check the seed? ஒவ்வொரு நாளும் தோட்டக்காரன் வந்து நோண்டி பார்த்து விதை எப்படி இருக்குன்னு பார்க்கறானா? Does he put a crack on the seed with a blade? அது முளைக்கிளம்பி வரணுமேங்கிறது அந்த விதையை அவன் கிழிக்கிறான். Does he try to break that seed? இல்ல அந்த விதையை உடைக்க முயற்சி செய்கிறான். What does the gardener do? தோட்டக்காரன் செய்கிறது என்ன? Once he puts the seed into the ground, closes it, ஒரு முறை பூமிக்குள்ளே வித்தை போட்டு மூடி வைத்தானா? all that he does is he hopes that one day something will bud out of அவருடைய that place. நம்பிக்கை எல்லாம் என்றாவது ஒரு நாளிலே அதிலிருந்து முளைக்கிளம்பி வெளிவரும் என்பதுதான். All that he does is he just preserves the seed. அந்த மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட வித்தை அவன் பாதுகாக்கிறான். He just waters the seed. அந்த வித்துக்கு அவன் தண்ணீர் And he பாய்ச்சுகிறான். believes and he hopes that someday a new life will bud ஒரு out. நாளிலே தான் செய்கிற முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலன் அதிலிருந்து முளைக்கிளம்பி வெளிவரும் என்கிற நம்பிக்கை விசுவாசம். But the germination that happens inside the ground புதைக்கப்பட்ட அந்த விதையிலிருந்து முளைக்கிளம்புவது is totally in God's control. முற்றிலுமாக தேவனுடைய கட்டுப்பாடாகும். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, in the same way, அதே போலவே we who have been chosen in Him from before the foundations of the அவருக்குள்ளே world, உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்வரிந்து முன்குறிக்கப்பட்ட நாம், we who have been seen by Almighty God, the Lord Jesus Christ on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நம்மை கண்டது. we who are seen as a little dot in the womb of our நம்முடைய mother, தாவின் கருவிலே ஒரு புள்ளியாய் இருக்கும்போது அவருடைய கண்கள் நம்மை கண்டது. it doesn't matter who we are or what we are. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது காரியம் அல்ல. It doesn't matter from what background are we are from. நம்முடைய எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம் என்பது காரியம். Because of God's love, தேவனுடைய அன்பின் நிமித்தம், because of God's grace, தேவனுடைய கிருபை நிமித்தம், because of God's mercy, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் there came a time in our life நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேரம் வந்தது. when we heard about our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட அந்த Who நேரம், is the Lord Jesus Christ? யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? He is the incorruptible seed of God's word. அவர்தான் அழிவில்லாத வித்தாகிய இந்த வார்த்தை. He is the living word. அவரே ஜீவனுள்ள வார்த்தை. Because my Bible says ஏனென்றால் என்னுடைய வேதம் சொல்கிறது, in John chapter number 1 and verse number 1, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், in the beginning was the Word, ஆதியிலே வார்த்தை and இருந்தது. the Word was with God, அந்த வார்த்தை தேவனிடத்தில் and the Word was God, அந்த வார்த்தை தேவனாய் and the இருந்தது. Word was made flesh 2000 years அந்த before. வார்த்தை 2000 வருடங்களுக்கு முன்பாக மாம்சமானது. That Word walked the face of this earth. அந்த வார்த்தை இந்த பூமியிலே நடந்து சென்றது. That living Word did miracles. அந்த ஜீவனுள்ள வார்த்தையானதானே அற்புதங்களை He செய்தது. died on the cross of Calvary. அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். He was buried in a tomb. அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். He went to hell. அவர் பாதாளத்துக்கு சென்றார். His soul went to hell. அவருடைய ஆத்துமாவானது பாதாளத்துக்கு He preached to சென்றது. the spirits that are in prison. காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் He took பிரசங்கித்தார். the keys of hell and death. பாதாளத்தின் திறவுகோலை He எடுத்தார். came back again. அவர் மீண்டுமாய் வெளிவந்தார். That living Word rose அவர் again. மீண்டுமாய் என்றென்றைக்கும் He resurrected இருக்கிறார். from the tomb. அவர் அந்த கல்லறையிலிருந்து வெளியே And he வந்தார். ascended up into heaven. அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். And before he ascended up into heaven, he said, பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக he said, I am with you always. யாரோ உலகத்தின் முடிவு How he is with us always. அவர் எப்படி நம்மோடு கூட எல்லா He நாளும் is the living Word. அவர் ஜீவனுள்ள வார்த்தை. He is spirit and he is life. அவரே ஆவி, அவரே ஜீவன். That is why when we were living our lives in this world, உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் irrespective of our background, நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் எதுவாக irrespective of from where we are or what we are, எந்த காரியம் உள்ளவர்களாய் in which family we were born, எந்த குடும்பத்தில் நாம் பிறந்தோம், in
good born. என்ன சூழ்நிலையில நாம் பிறந்திருந்தாலும் Irrespective of our social status in this நம்முடைய world, சமுதாய சூழ்நிலை அந்தஸ்து எந்த விதத்தில் the இருந்தாலும் Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன் because of His foreknowledge, அவருடைய முன்னறிவினாலே because of the election of His grace, அவருடைய கிருபையின் தெரிந்துகொள்ளுதலினாலே because of His agape love, அவருடைய தெய்வீக அன்பினாலே He met us with His living word. அவர் நம்மை இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ளே நம்மை That's ஜனித்தார். why we heard the message of the gospel. அதனால்தான் சுவிசேஷத்தின் வார்த்தை நம்மால் கேட்க That's முடிகிறது. why we heard about Jesus Christ in our அதனால்தான் இயேசு life. கிறிஸ்துவை குறித்து நாம் கேட்க முடிந்தது. That's why we heard about His death, His burial, and His அவருடைய மரணம், resurrection. அடக்கம், உயிர்த்தெழுதல் இன்னது என்பதை நம்மால் அறிய முடிந்தது. That's why we have the revelation that He is the Almighty God. அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற அறிவு நமக்கு உண்டானது. That's why we have the revelation that the eternal God is the one that manifests in the flesh. அந்த நித்தியமான தேவன் ஒருவரே இந்த மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிற அந்த காரியம் And நமக்கு that we heard He loved us. அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார். Even when the world casted us away. நம்மை உலகமானது துரத்தி அடித்தது. Even when the world segregated us. நம்மை உலகமானது பேறு பிரித்தது. Even when the world graded us as low, middle and high. நம்மை உலகமானது ஆழமாவோ இல்ல ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு நிறுத்தி வைத்து My Lord Jesus said, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து I சொன்னார், have died for you. நான் உனக்காக I மரித்தேன். have chosen you from before the foundations உலக of the world. தோற்றத்துக்கு முன்பாக நான் உன்னை தெரிந்து You கொண்டேன். belong to நீ me. எனக்கு சொந்தமானவர். You belong to me always. நீ எப்போதும் எனக்கு But சொந்தமானவர். I died and I redeemed you. நான் மரித்து உன்னை மீட்டு I redeemed you from the clutches of the enemy. இந்த எதிராளுடைய பிடியிலிருந்து உன்னை நான் மீட்டு Praise the name of the living God. That's what happened on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது. If we turn the pages of our Bibles to Acts chapter number 2, அப்போஸ்தலர்கள் இரண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பினீர்கள். after Jesus ascended up into heaven, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட the பின்பு Holy Spirit came upon those that are gathered in the upper room. அந்த மேலறையிலே அமர்ந்திருந்தவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்தார். And then in Acts chapter number 2, அதன் பின்பாக அப்போஸ்தலர்கள் இரண்டாவது and அதிகாரத்திலே in verse number 4, the scripture says, நான்காவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Peter the apostle stood up with the 11. அந்த 14ஆம் வசனத்துல அப்பொழுது பேதுரு 11 நின்று He lifted up his voice அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தி and he said unto those people that were assembled there, அங்கே கூடியிருந்த ஜனங்களை பார்த்து அவர் he சொல்லுகிறார், said, Men of Judea and all that dwell in Jerusalem, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, be this known unto you, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, hearken to my words. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. He said, hearken to my என் words. வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. He never said, look at the magic that I'm doing. நான் செய்ய போற வேடிக்கையை நீங்க பாருங்கன்னு He சொல்லுங்க. doesn't say, tell the people, look at some of the things that I'm going to do. நான் செய்ய போற காரியத்தை போய் ஜனங்களிடத்துல But சொல்லுங்க. you better hearken to my words. என்னுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தால் நல்லது. Peter did not speak these words by himself. பேதுரு தன்னுடைய வார்த்தை தானாகவே அவரங்க பேசல. Before he spoke these words, அவரங்க வார்த்தையில பேசுவதற்கு he முன்னாலே received the Holy Spirit upon him. அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். The Spirit of the Lord came upon him. அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் He இறங்கினார். was anointed to speak these words on the day of Pentecost. வார்த்தைகளை அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே And he பேசினார். told the people that were gathered அந்த there, இடத்திலே கூடியிருந்த ஜனங்களை பார்த்து அவர் you சொன்னார், better hear the words that I'm going to என்னுடைய say. வார்த்தை சொல்ல போற இந்த வார்த்தைகளுக்கு செவி You கொடுங்க. just don't hear it, but you hearken to my words. நீங்க இந்த வார்த்தைகளுக்கு உங்கள் செவியை நீங்க கொடுங்க. You better receive what I am going to say. நான் என்ன சொல்ல போறேனோ அதை நீங்கள் Because ஏற்றுக்கொள்ளுங்கள். I am ready to impregnate your spirit with the incorruptible seed of God's word. ஏனென்றால் உங்கள் ஆவிக்குள்ளே அழிவில்லாத அந்த வார்த்தையாகிய வித்தை நான் வைக்க விரும்புகிறேன். I am going to impregnate you. உங்களுக்குள்ளே இந்த தேவனுடைய வார்த்தையை நான் பிறக்க வைக்க Don't think what happened in the upper room is some magic. ஏதோ மேலறையிலே நடந்தது ஒரு மேஜிக் என்று நினைத்து But what happened in the upper room is a prophecy. அந்த மேலறையிலே நடந்தது ஒரு தீர்க்கதரிசனம். It is a fulfillment of the prophecy. தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாகும். So Peter put the emphasis on the words that he was preaching. அவர் பேசின அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே சொல்லுகிறார். Those words were the words of the Spirit of the living அந்த God. வார்த்தைகள் அவர் பேசின அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளாய் Not இருந்தது. only once, he again told in verse number 22. அவர் 22வது வசனத்திலும் மீண்டுமாய் He said, சொல்லுகிறார். Ye men of Israel, hear these words.
இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். He put the emphasis on the words when he was preaching the gospel. அந்த சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கும்போது மீண்டும் மீண்டுமாய் வார்த்தைகளை கேளுங்கள் என்று அங்க When a person is introduced to Christ, ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள்ளே அறிமுகமாகப்படுவது with what words he is introduced is very important. அவர் என்ன வார்த்தையினாலே அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பதுதான் முக்கியமானது. Because only through words he can conceive the incorruptible seed of God's word. அந்த வார்த்தை என்கிற அந்த வார்த்தையின் மூலமா தான் அந்த அழிவில்லாத வித்தை தனக்குள்ளே அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக. Unless he receive the words of the Spirit, the incorruptible seed of God's word cannot be incubated. அழிவில்லாத அந்த ஆவியின் வித்தாகிய அந்த வார்த்தையை தனக்குள்ளே அவன் பெற்றுக்கொண்டு அடக்கிக் கொள்ளாத வரைக்கும் அவனுக்குள்ளே பிறப்பு. That's why not once but twice Peter put emphasis on the words that he was preaching on the day. ரெண்டு முறை தன்னுடைய பிரசங்கத்திலே என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள் என்று பேசி. And what did he preach? அவர் பிரசங்கித்தது என்ன? What was the content of his preaching? அவருடைய பிரசங்கத்தினுடைய கருப்பொருள் என்ன? He did not start with Jesus Christ in flesh and blood. அவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலும் இரத்தத்திலும் வந்ததை சொல்லி ஆரம்பிக்கிறார். Because at that time Jesus just lived his life, he died, he buried and was rose again. ஏனென்றால் அவர் பிரசங்கித்த அந்த காலத்திலே அவர் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்து மரித்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொண்டார். And many skeptics were believed that he is just the son of a carpenter. அநேகர் அவரை குறித்து விசுவாசித்தது அவர் ஒரு தச்சனுடைய குமாரன். That is why when the Spirit of the Lord spoke through Peter, he began from the prophecy. He began from the prophecy. My brothers and sisters in Christ, when Christ Jesus should be presented, he should not be presented just as a great man that lived the face of this earth. Even all people, they believe that Jesus Christ lived the face of this earth. That is why we read in the history it was divided into two because of the life of Christ. Before Christ and after Christ. Yes, the world believes that he is a great man. And he preached good things when he lived in this world. The world believes that he did good things in this world. That's why even when our Lord Jesus asked his disciples, who do people say that I am? Somebody said, oh, they are saying that you are a prophet. You are a prophet like Jeremiah. You are a prophet like Isaiah. And then finally Jesus asked a second question. Okay, this is what the people of the world are saying about me. But what you people are saying about me? I am the living word. I came into this world to die for your sins. You have been watching my life so closely. You are seeing all the miracles that I am doing so closely. You are just sitting at my feet and hearing what I am preaching. And Jesus was curious to know from the mouth of the disciples what they thought about him. But these disciples who heard from Jesus what other people were saying, they were quickly giving lot of answers. But the moment that he asked, who do you say that I am? Nobody opened up their mouth. There was a holy silence in this place. But only this same Peter that preached on the day of Pentecost, he opened up his mouth and he spake and he said, thou art the Christ, the Son of the living God. He had the revelation that came from above. He did not learn that from any seminary. He didn't learn that from any Bible school. He did not read it from any textbook. No teacher taught him. Jesus said flesh and blood did not reveal that to you. But my Father which is in heaven.
brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, when Christ is introduced to us through the word of God, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு he அறிமுகப்படுத்தப்படுகிறார். should not be presented just as a great man that lived the face of this பூமியிலே earth. வாழ்ந்த ஒரு பெரிய மகான் என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. I want to speak to those evangelists that will watch this. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷகர் எல்லாம் அதை அறிந்து கொள்ள Never வேண்டும். present Jesus Christ just as a man. ஒரு காலம் இயேசுவை இந்த பூமியிலே வந்த மகான்களில் ஒருவராக நீங்கள் சொல்லக்கூடாது. Never start preaching the gospel by the birth of Jesus Christ into this இயேசு world. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அவர் பிறப்பில் இருந்து என்று சொல்லி அதிலிருந்து நீங்க ஆரம்பித்து But always begin from the prophecy. ஆரம்பத்திலிருந்து தீர்க்கதரிசனத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்து Because he is God manifest in flesh. தேவனாய் இருந்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். Because Jesus Christ is none but God manifest in flesh. இயேசு கிறிஸ்து வேறு யாரும் இல்ல, மாம்சத்திலே வெளிப்பட்ட He தேவன். is the mighty God. அவரே சர்வ வல்லமையுள்ள He is தேவன். the everlasting Father. அவரே நித்திய பிதா. He is the self-existent eternal அவரே God. தாமாக இருக்கிறவர் நித்தியமானவர். That is why my Bible says அதனாலதான் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, Christ Jesus came. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். Christ Jesus came into this world to save இயேசு sinners. கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு If we வந்தார். say somebody came, யாராவது ஒருத்தர் வந்தார்னு it சொன்னா means he existed before he came. அவர் ஏற்கனவே வர்றதுக்கு முன்னாடி இங்கதான் இருக்கார் என்ற He அர்த்தம். just didn't jump down out of a blue அவர் moon. எங்கோ இருந்து வந்து குதிச்சு வந்தில்லங்க. He is not a magical existence. இல்ல ஒரு மேஜிக்கலா அப்படியே உடனே He is the ஓடியாரு. God of the universe. அவர் இந்த அகில உலகத்தின் The தேவன் eternal அவர். Almighty God. அவர் நித்தியமான தேவன் அவர். The Word. வார்த்தை. That's why my Bible says, அதான் என்னோட வேதாகமம் and சொல்லுது. that Word was made flesh. அந்த வார்த்தை மாம்சமானது. Praise the name of the living God. மகிமை. That Word was made flesh. அந்த வார்த்தை மாம்சமானது. And before that Word was made flesh, அந்த வார்த்தை மாம்சமாவதற்கு my முன்பாக Bible says that Word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் That's சொல்லுகிறது. why Apostle Paul writes, அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், great is the mystery of godliness, ஆதியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மையுள்ளது. that one God who was Word was made flesh. ஒரே தேவன் வார்த்தையாகி இருக்கிற ஒரே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். God was manifest in the flesh. தேவன் மாம்சத்திலே He வெளிப்பட்டார். should not be presented just as a human personality that was born, did some good and died and went away. அவர் ஏதோ ஒரு மனுஷனாய் பிறந்து நாலு பேருக்கு நல்லது செய்து நல்ல காரியங்களை சொல்லிவிட்டு கடந்து போன ஒரு மகான் அல்லங்க. When the Spirit of God presented the gospel on the day of Pentecost, இந்த பெந்தெக்கோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவி நேவித நாளிலே பிரசங்கம் பண்ணின பேது. he began from the prophecy. அவர் தீர்க்கதரிசியிடத்திலிருந்து That's why ஆரம்பித்தார். Jesus, when he lived his life on the face of this earth, அதனால்தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது he said, before Abraham was, I am. ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்றார். He is the one that spoke this world into existence. அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு தம்முடைய வார்த்தையினாலே பேசினார். He is the pillar of fire and the pillar of cloud that walked in the camp of அவரே Israel. அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வனாந்திரத்திலே But கடந்து 2000 years before, that word, that God was made flesh. 2000 வருடங்களுக்கு முன்பாக அதே வார்த்தையான அதே தேவன் அவர் மாம்சமாக இந்த பூமியிலே That is why Jesus Christ is the seed of God. அவர்தான் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வித்தாய் He is இருக்கிறார். the original seed. அவர்தான் மூல வித்து. He is the only seed. அவர் ஒருவரே வித்து. Praise the name of the living God. There is no other seed than our Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து மற்ற எந்த வித்துக்களும் கிடையாது. And that seed is nothing but the word. அது வேறு ஒன்றுமில்லை நம்முடைய It is தேவ this வார்த்தை. word that was made flesh. இந்த வார்த்தை தான் மாம்சமானது. Jesus Christ is the total embodiment of the word of God. வார்த்தை தேவனுடைய வார்த்தையின் முழு உருவம் முழு அமைப்புமே இயேசு And there is no other seed than our Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள வேறு எந்த வித்துமே கிடையாது. That is why we read in John chapter number 1 and verse number 18. அதனால தான் யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல We are reading in the scripture. வேத வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். It says, no man had seen God at any time. The only begotten Son. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்.
ஒரே பேரான குமாரனை. ஒரேனா என்ன அர்த்தம்? only begotten means what? He is the only one. அவர் ஒருவரே. You may ask, brother, I am also a son and a daughter of God. நானும் தேவனுக்கு குமாரர் குமாரத்திகளே சகோதரனே அப்படி கேட்கலாம். The Bible here says he is the only begotten son. அவர் ஒருவரே ஒரே பேரான குமாரன் என்று வேதம் சொல்கிறது. Then am I not a son of God or a daughter of God? இல்ல நான் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரத்தி இல்லையா? அப்ப see, we have to understand it correctly. இத நாம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். Jesus Christ is the only begotten son. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் ஒரே பேரான குமாரன். He is the only son. அவர் ஒருவரே குமாரன். No second, no third. இரண்டாவது மூன்றாவது எல்லாம் கிடையாது. Only son. ஒரே குமாரன். Then what about us? நம்மை குறித்து என்ன? We are in him. நாம் அவருக்குள் இருக்கிறோம். Praise the name of the living God. He is the only begotten. அவர் ஒரே பேரான குமாரன். And we who are born again by that seed, we are in him. அந்த வித்தினாலே மறுபடி பிறந்த நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். That's why Christ Jesus is the original seed. எனவே கிறிஸ்து இயேசுதான் மூல வித்தாய் இருக்கிறார். Praise the name of the living God. So he must be presented to the people in the right way. ஜனங்களுக்கு மத்தியிலே சரியான விதத்திலே அவர் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். Not only that he must be presented in the right way, சரியான விதத்திலே ஜனங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துவது மாத்திரமல்ல, but the ones that receive must have the right revelation. அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அவரை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு உடையவர்களாய் இருக்க வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Because this is very important. இது மிகவும் முக்கியமானது. When I say original seed only. மூல வித்து என்று சொன்னால் அது உண்மையாகவே மூலதான். Only begotten means only begotten. ஒரே பேரான குமாரன் என்றால் அவர் ஒரே பேரான குமாரன் தான். No second, third, fourth, fifth. 2 3 4 இது கிடையாது. Praise the name of the living God. One God. ஒரே தேவன். This God of the Bible is one. இந்த வேதாகமத்தின் தேவன் ஒருவரே. If anybody say there are 2 or 3 gods in this Bible, he is a liar. இந்த வேதத்திலே தேவனை குறித்து ஒன்றுக்கு மேற்பட்டவர் 2 3 என்று சொன்னா அவர்கள் பொய்யர். And that lie comes from the pit of hell. அந்த பொய்யும் அந்த பாதாளத்திலிருந்து தான் வந்தது. The God of the Bible is one and one only. வேதத்தினுடைய தேவன் ஒருவரே, அவர் ஒருவர் மாத்திரமே. And that one God was manifest in the flesh. அந்த ஒரே தேவன் தான் மாம்சத்திலே வெளிப்பட்டார். That God was word and that word was made flesh. அந்த வார்த்தை தேவன் வார்த்தையானார், வார்த்தை அந்த மாம்சமானது. Christ Jesus, the living word, is the original seed. கிறிஸ்து இயேசு ஜீவனுள்ள அந்த வார்த்தை தான் மூல வித்து. It has to be revealed to his people. அது தம்முடைய ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட வேண்டும். Praise the name of the living God. He is the only begotten son. அவர் ஒரே பேரான குமாரன். And that's what Peter preached on the day of Pentecost. அதனால தான் பேதுரு அப்போஸ்தலன் அந்த நாளிலே பிரசங்கித்தார். He began from the prophecy. அவர் தீர்க்கதரிசனங்களிலிருந்து ஆரம்பித்தார். And he came to the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு நேராய் வந்தார். And then he finished it with the death, burial and resurrection of அவருடைய மரணம் Christ. அடக்கம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே அவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். See, we can talk about all the miracles that Jesus did. இயேசு செய்த எல்லா அற்புதங்களை குறித்து நாம் பேசலாம். Him opening the eyes of the blind. அவர் குருடனுடைய கண்களை திறந்ததை பற்றி நாம் Him சொல்லலாம். opening the deaf ears. அவர் செவிகளை திறந்ததை பற்றி பேசலாம். Him making the lame walk and the blind see. குருடன் நடந்ததையும் குருடனை பார்த்ததையும் நம்ம But his பேசலாம். miracles won't save anyone. ஆனா இந்த அற்புதங்களை பற்றி யாரிடத்தில் நம்ம Only the death, burial and resurrection of இயேசு Jesus. கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் மாத்திரமே சொல்லப்பட The வேண்டும். power of redemption is there. ஏனென்றால் அந்த மீட்பினுடைய வல்லமை அங்கே தான் இருக்கிறது. Because without the shedding of blood, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் there is no remission for sins. பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. Without the shedding of blood, அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் there is no redemption. அந்த மீட்பு கிடையாது. Only the death, burial and resurrection of ஆனால் Christ இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலினாலே மாத்திரமே might bring the life of Christ into our lives. கிறிஸ்துவினுடைய ஜீவனானது நமக்குள்ளே நம்மை நோக்கி வருகிறது. And it is revealed through the word of God. அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுகிறதா இருக்கிறது. Now this word of God can be presented to us in many different ways. இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் பல விதங்களிலே கொண்டு வரப்படுகிறது. The method by which God brings his word is தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கொண்டு வரப்படுகிற முறைகள் பலவிதங்கள் இருக்கலாம். But the message is the same. ஆனால் செய்தியானது ஒன்றுதான். The seed is in that message. அந்த செய்தியிலே வித்து இருக்கிறது. That seed is nothing but Jesus Christ அந்த himself. வித்து வேறு ஒன்றுமில்லை,
கிறிஸ்துவே ஆண்டவராய் இயேசுவே. And that Christ is the living word. அந்த கிறிஸ்துவே ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறார். He is the one that came from before the beginning. அவர் ஆதிக்கு முன்பாக இருந்தவர். அவர் He came in flesh and lived his life. அவர் மாம்சத்திலே வந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு இந்த பூமியிலே died, buried and rose again to save you and me. அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் உங்களையும் என்னையும் ரட்சிக்க. Because of his love, because of his grace. அவருடைய அன்பினாலே அவருடைய கிருபையினாலே. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Seed is very important. வித்து மிகவும் முக்கியம். Because if you look at the agriculture of this world, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வேளாண்மை பற்றி காரியங்களை பார்த்தீர்களானா there is something called genetically modified seeds. விதையை மரபு மாற்றம் செய்கிற காரியம். Genetically modified seeds. வித்துக்களை மரபணு மாற்றம் செய்கிற காரியம். In simple terms they will say hybrid. அத வெளிமையா சொன்னா ஹைபிரிட் என்று சொல்லுவாங்க. Hybrid tomato. ஹைபிரிட் தக்காளி. It will look big, bright and plum yellow, plum red. I'm saying. உண்மையான அந்த தக்காளியை காட்டிலும் இந்த மரபணு மாற்றம் செஞ்சப்பட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவா பெருசா பளபளன்னு இருக்கு. If you cut out there won't be any seeds inside. அதுக்குள்ள நீங்க அத நறுக்குனீங்கன்னா உள்ள விதையே இருக்காது. Somebody told me that in this world there are only 2 or 3 seed banks. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க விதையை சேகரிப்பு வைத்திருக்கிற ஒரு பேங்க் வங்கி மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. உலகத்திலே 3 தான் இருக்கா. Only 2 or 3 banks in the world that has original seeds. மூல வித்துக்களை உடைய ஒரிஜினல் விதைகளை உடைய அந்த வங்கியானது 2-3 இடத்துல. Because some people have got really concerned because the original will be destroyed. ஏனென்றா சிலருக்கு வந்து அந்த மூல வித்து ஒரிஜினல் வித்து வந்து அழிஞ்சு போய்டுமோங்கற ஒரு கரிசனையினால அத அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. Because they are genetically modifying the seed. ஏனென்றால் அவர்கள் அந்த மரபணு மாற்றம் செய்கிறார்கள் விதையிலே. They are taking the original. அவர்கள் மூல வித்தை ஒரிஜினல் வித்தை எடுத்து from where they are doing genetical modification, they are taking the original and genetically modifying. அந்த மரபணு மாற்றம் செய்கிறது அவர்கள் வேறு ஒன்றிலிருந்து செய்யல, ஒரிஜினல் வித்தை எடுத்து விதையை எடுத்து அதிலிருந்து தான் அவர்கள் செய்கிறார்கள். Few years before there was a great talk in China, they are cultivating watermelons in square shape. 2-3 வருடங்களுக்கு முன்பாக அந்த வாட்டர்மெலன் தர்பூசணி பழத்தை சதுர வடிவமாய் அவர்கள் சைனாக்காரங்க உற்பத்தி செய்தாங்க. And they say, how did you make it? We genetically modified the seed. எப்படி இத பண்ணீங்கன்னா நாங்க வந்து மரபணு மாற்றம் செய்து உண்டாக்கினோம். Naturally a watermelon should grow in a round shape or in a oval shape. அது இயற்கையிலே அந்த தர்பூசணி பழமானது அது உருண்டை வடிவிலே வட்டமாக வளரும். What did they do? They genetically modified so that it can grow in square shapes. அவர்கள் மரபணு மாற்றம் செய்து அதை சதுர வடிவமாக அவர்கள் மாற்றினார்கள். You know, it is easy for packing. அது வந்து பேக் பண்றதுக்கு கட்டி அனுப்புறதுக்கு round watermelons are difficult to pack. ஏனென்றால் அந்த உருண்டையா இருக்கிறத வந்து கட்டி செய்யிறதுக்கு கஷ்டமா இருக்கு. Some people they genetically modified seeds because they want the plant to receive less water. கொஞ்சமா தண்ணியை அது கன்சியூம் எடுத்துக்கொள்ளணும்ங்கிறதுக்காக சிலர் வந்து விதையை வந்து மரபணு மாற்றம் செய்றாங்க. Some people are genetically modified some fruit seeds because they want the seed to be more sweet, more tasty. இன்னும் அதிகமா இனிப்பா அதிகமா சுவை உள்ளதா மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மரபணு மாற்றம் செய்றாங்க. If they want more fluid content in a fruit, they can genetically modify a seed. அது ஒரு பழத்துல இன்னும் தண்ணீர் சத்து அதிகமா இருக்கணும் அப்படி நினைக்கிறவன் மரபணு மாற்றம் செய்றாங்க. They want to change the shape and size of the fruit, they can genetically modify the seed. அது தேவன் சிருஷ்டித்த அந்த உருவத்துக்கு அந்த நிறத்துக்கு அந்த காரியத்துக்கு மாறா இவன் மரபணு மாற்றம் செய்து தனக்கு வசதியா. See, if a fruit can be cultivated in 3 months, they can genetically modify the seed so that it can come up in 3 weeks. 3 மாதம் அது விதையானது விதைக்கப்பட்டு கனி கொடுக்க வேண்டிய ஒரு வித்தை அவங்க 3 வாரத்துல அவங்க உற்பத்தி செய்யறதா பண்றாங்க. So like this they are genetically modifying the seeds in the natural agriculture of this world. இயற்கை உலகத்திலே இயற்கை வேளாண்மை உலகத்திலே விவசாயத்திலே ஒரிஜினல் வித்தை எடுத்து இவ்விதமாய் மரபணு மாற்றம் செய்து காலத்தை நேரத்தை குறைத்து தங்கள் வசதிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்கிறார்கள். But we should not be amazed by all these things. ஆனா இதெல்லாம் குறித்து நாம வந்து ஆச்சரியப்படக்கூடாது. When we see all these genetically modifying seeds being cultivated today, இந்த நாட்களிலே இவ்விதமாய் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் வந்து வேளாண்மை செய்கிற அந்த காரியத்தை it is only a reflection of what is happening in the spiritual world. ஆவிக்குரிய உலகத்திலே என்ன நடக்க போகுது
அதை குறித்த ஒரு காரியம் தான். Whatever is happening in this natural world is a mere reflection of what is happening in the spiritual world. இந்த இயற்கை உலகத்துல என்னவெல்லாம் நடக்குதோ அதுதான் ஆவிக்குரிய உலகத்துல நடக்க போறதுனுடைய பிரதிபலிப்பு. Like there are genetically modified seeds in the natural world, இயற்கை உலகத்திலே இயற்கையான விதைகளை எப்படி மரபணு மாற்றம் செய்து even in the spiritual world, ஆவிக்குரிய உலகத்திலும் கூட they are genetically modifying the incorruptible seed of God's word. தேவனுடைய வார்த்தையாகிய வித்தையும் கூட அவர்கள் மாற்றம் செய்கிறார்கள். But my brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, please do not be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். Please do not be deceived. வஞ்சிக்கப்படாதிருங்கள். Once the original seed of God தேவனுடைய வார்த்தையாகிய இந்த மூல வித்து is genetically modified அது மரபணு மாற்றம் செய்யப்பட்டது by the doctrines of men, அந்த மனுஷனுடைய உபதேசங்களினாலே, by the traditions of men, மனுஷனுடைய when பாரம்பரியங்களினாலே this incorruptible seed is modified, அழிவில்லாத இந்த வித்தானது மரபணு மாற்றம் it is செய்யப்பட்டது. no more an incorruptible seed. அது அழிவில்லாத வித்தாக இருக்காதுங்க. It becomes a corruptible seed. அது அழிவுள்ள வித்தாய் மாறி Because போகும். that is what the devil has been doing from the beginning. அதைத்தான் பிசாசானவன் ஆதி காலம் முதல் செய்து கொண்டு What வருகிறான். did the serpent do when he came into the garden? அந்த ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பம் வந்தபோது செய்தது என்ன? When he spoke to Eve, he said, "Did not God say?" ஏவாளிடத்தில் பேசினபோது தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டான். Did God say you will die? நீ வந்து செத்து போவே அப்படின்னு தேவன் சொன்னது He உண்டோ? said, "The day we shall eat, we shall surely die." புசிக்கு நாளிலே சாகவே சாவா என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டான். And what did the devil do? பிசாசு செஞ்சது என்ன? He did not bring a new doctrine. ஒரு புது உபதேசத்தை கொண்டு வரல. The devil doesn't have any new doctrine. இல்ல, அவருக்கு புது உபதேசம் எதுவும் He கிடையாது. doesn't have the capacity to think and act on his own. அவன் தனக்கு தானே சுயமாய் சிந்திக்க கூடிய ஆற்றல் அற்றவன். He'd like to copy from what God says and twist தேவன் it. என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அது அப்படியே காப்பி அடிக்கிறதா வேலை. That's why the devil said, "Thou shalt not surely die." அதனால அவன் என்ன சொன்னா, நீ சாகவே சாவது. He just added one word to what God has said. ஆண்டவர் சொன்னதோட கூட ஒரே ஒரு வார்த்தை அவன் சேர்த்தான். He took the original seed, அவன் மூல வித்தை எடுத்தான், added here one word, ஒரே ஒரு வார்த்தையை like சேர்த்தான். they genetically modify seeds. ஆவிதமாய் அந்த வார்த்தையை அவன் மறுபடி மாற்றம் The செய்தான். devil took the spiritual incorruptible seed of God's word, ஆவிக்குரிய வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையை went எடுத்தான். back in the Garden of Eden, அந்த ஏதேன் தோட்டத்திலே போய் and he added one word, ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்தான். modified the original seed. அந்த மூல வித்தை அவன் மாற்றினான். He believed it, அதை விசுவாசித்தான். and it became a corruptible seed. அது அழிவுள்ள வித்தாய் மாறி போனது. That's the same thing the devil has been trying with the church of Jesus இந்த Christ. நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலும் கூட பிசாசானவன் செய்கிற காரியம் அது. That's why the church has to be very careful. அதனால தான் சபையானது மிகவும் ஜாக்கிரதையா இருக்க Because வேண்டும். the church is the last Eve. ஏனென்றால் இந்த சபையானது அவள் கடைசி ஏவலாய் In இருக்கிறாள். the book of Genesis, ஆதியாகம புத்தகத்திலே she was the first Eve of the first Adam. முதலாம் ஆதாமுக்கு முதலாம் ஏவாளாய் In the காணப்பட்டாள். shadow, she was the first Eve of first Adam. நிழலாட்டத்திலே முதலாம் ஆதாமுக்கு முதல் ஏவாளாய் But in the reality, ஆனால் நிஜத்திலோ we, the church of the Lord Jesus ஆனால் Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையார் we, the bride of Jesus Christ, நாமே கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிற we நாமே are the last Eve of the last Adam, who is our Lord Jesus நம்ம ஆண்டவராகிய Christ. இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி வந்த அந்த ஆதாமுக்கு நாம் இருக்கிறோம். And the devil is trying the same tricks. அதே தந்திரத்தையே பிசாசானவன் இங்கே முயற்சி That's why when செய்கிறான். Apostle Paul wrote his letter to the church at the city of Corinth, அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்திலே விதமாய் he says, எழுதுகிறார். as the serpent beguiled Eve, எப்படி சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததோ I am concerned whether he will do the same with you who are the church of God with the simplicity that is in Christ. I'm paraphrasing the scripture. கிறிஸ்துவை பற்றி உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். How does he do it? எப்படி அதை செய்கிறார்? The same method he followed from the Garden of அந்த Eden. ஏதேன் தோட்டத்தில் என்ன முறையை பின்பற்றினாலோ அதையே அவன் செய்கிறான். See, the devil has mastered the art of genetically modifying the incorruptible seed of God's word. தேவனுடைய அழிவில்லாத வித்தை மாற்றுகிறதிலே மரபணு மாற்றம் செய்கிறதிலே அவன் ரொம்ப திறமைசாலி. That's why we should never accept anything other than the original seed. அதனாலதான் இந்த வேத வாசனங்களை தவிர வேறு எந்த வார்த்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. Only the original seed will
bring forth the original birth. தேவனுடைய மூல வார்த்தையாகிய இந்த வித்தை மாத்திரமே நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதன் மூலமாய் மாத்திரமே பிறப்பு. Because he is the only begotten. ஏனென்றால் அவர் ஒரே பேரான If குமாரன். we are in him, நாம் அவருக்குள்ளே இருப்போம். the only way we can be in him is by being born again, only by the incorruptible seed of God's word. அவருக்குள்ளே இருக்கிற நாமும் நாம் அந்த ஆவி வார்த்தையினாலே நாம் பிறப்போமானால் அவருக்குள்ளே இருந்து தான் நாம் மறுபடியும் On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே Peter preached the original seed. பேதுரு அந்த ஒரிஜினல் வார்த்தையை In பேசினார். his message there was original seed. அவருடைய செய்தியிலே மூல வித்து Because he presented Jesus Christ as he is. இயேசு கிறிஸ்துவை அவர் இருக்கிறவராகவே அவன் அறிவித்தார். The incorruptible seed is the word of God, because Christ Jesus is the total embodiment of the word of God. அழிவில்லாத வித்து வேறு ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே வார்த்தையாய் இருக்கிறார். He is the living word. அவரே ஜீவனுள்ள வார்த்தை. And people heard what Peter said. பேதுரு சொன்னதை ஜனங்கள் கேட்டார். Or in other words, they were impregnated with the incorruptible seed of God's word. தேவனுடைய வார்த்தையாகிய அந்த அழிவில்லாத வித்துனாலே அவர்கள் தங்களுக்குள்ளே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே அவர்கள் அந்த வித்தை காத்து கொண்டார்கள். Peter was just an instrument. எனவே பேதுரு ஒரு கருவியாக இருந்தான். He was just a preacher. அவன் ஒரு பிரசங்கியாக மாத்திரம் இருந்தான். They not only heard the voice of Peter, அவன் பேதுருவுடைய சத்தத்தை மாத்திரம் அவர்கள் கேட்டவர்களாக but they heard the voice of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டார்கள். Only the voice of God can bring the seed of God into the right environment in our hearts. தேவனுடைய சத்தம் மாத்திரமே அவருடைய வார்த்தையினாலே நமக்குள்ளே ஒரு ஜீவனை அது கொண்டு வரக்கூடியதாய் No voice of any man can bring the incorruptible seed of God's word into the right environment in our hearts. எந்த மனுஷனுடைய சத்தமும் வார்த்தையின் சத்தமும் நமக்குள் இருந்து ஒரு ஜீவனை கொண்டு வர ஒரு காலம் முடியாது. தேவனுடைய கலப்பில்லாத அழிவில்லாத God uses human vessels. அவர்களை தேவன் ஒரு மனுஷ கருவிகளாக They are உபயோகப்படுத்துகிறார். none but just the servants. அவர்கள் வேறு ஒருவர் மேல் அவர்கள் ஊழியக்காரர் வேலைக்காரர்கள். But there is a voice that is behind the voice of the servants of அவர்கள் God. பேசுகிற அந்த வார்த்தையின் சத்தத்துக்கு பின்னாலே தேவனுடைய சத்தம் உண்டாயிருக்கிறது. If someone has to be conceived by the incorruptible seed of God's word, தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத அந்த வார்த்தையிலே ஒருவன் தனக்குள்ளே கருத்தரிக்கப்பட வேண்டுமானால் they have to hear the voice of God. தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை அவன் கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். Only the voice of God has the power and the ability to reveal the original seed, which is Jesus Christ. தேவனுடைய அந்த வார்த்தையின் சத்தம் அந்த மூல வித்து அழிவில்லாத அந்த வித்து மாத்திரமே நமக்குள் இருந்து ஜீவனை வெளிக்கொண்டு That original seed of living word is the incorruptible seed. அந்த மூல வித்தாகிய அந்த ஜீவனுள்ள வார்த்தை அது அழிவில்லாத ஒரு It வார்த்தை. cannot be destroyed. It has got the power to live forever. It abides அது forever. ஒரு காலம் அழிக்கப்பட முடியாது. அது என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடியது. அது நிற்கக்கூடியது. That's what happened on the day of Pentecost. அதுதான் பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது. That's the same thing that happens with every one of the true believers even today until Jesus comes. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் தான் The நடக்கப்பட method வேண்டும். may change, but the message will never change. அந்த முறைகள் மாறலாம், ஆனால் அந்த வார்த்தை ஒரு காலம் மாறுகிறது. It is the voice of God தேவனுடைய வார்த்தையின் சத்தம் bringing the incorruptible spiritual seed of the word of God into our hearts. தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்து அந்த ஆவிக்குரிய வித்தை நம்முடைய இருதயத்துக்கு நேராக கொண்டு வரக்கூடியதாக That is why in Acts chapter 2 and verse number 37, அதனால தான் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 37 வசனத்திலே we read in the scriptures, வேத வசனங்களிலே வாசிக்க கேட்கிறோம். when they heard this, they were pricked in their hearts. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி எங்க சார் குத்தப்பட்டார்கள்? From where were they pricked? அவர்கள் எங்கே குத்தப்பட்டார்கள்? Not in their ears, நம்முடைய செவிகளில் அல்ல, not in their minds, அவர்கள் சிந்தையிலும் அல்ல, not in their logical reasonings, அவர்கள் தாங்கள் சொல்லுகிற கருத்துக்களிலும் அல்ல, but in their hearts. அவர்கள் இருதயங்களிலே. That's why the scripture says, அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது. read it again, Acts 2:37. அப்போஸ்தலர் 2:37 When they heard this, இதை அவர்கள் கேட்ட பொழுது, it doesn't say when they heard the preacher. பிரசங்கியார் சொன்னதை அவங்க கேட்டிருக்கிறதுனால Did the scripture say? அப்படி வசனம் இருக்கு. When they heard the voice of the Peter, பேதுருடைய voice of brother சத்தத்தை Peter, பேதுருடைய சத்தத்தை கேட்ட பொழுது என்ன சொல்லுது? when they heard what
Peter preached, பேதுரு பிரசங்கித்ததை கேட்ட பொழுது என்ன சொல்லுகிறது? it says when they heard this, அவர்கள் இதை அவர்கள் கேட்டபொழுது, the message that they heard was the hero on that day. அந்த நாளிலே அவர் யாரை குறித்து பிரசங்கித்தாரோ அதை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டபோது, the message had the seed. அந்த செய்திக்கு ஒரு வித்து இருந்தது. The message had the seed. செய்திக்குள் ஒரு வித்து இருந்தது. when they heard that message, அந்த செய்தி அவர்கள் கேட்டபொழுது, when that seed went into the right environment of their hearts, அவர்களுடைய இருதயமான சரியான சூழலுக்குள்ளே அது உள்ளே பிரவேசித்தது. when they heard the voice of God bringing the incorruptible spiritual seed of his word, அவருடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தை தங்களுடைய இருதயங்களிலே அவர்கள் பெற்றுக்கொண்டபோது ஏற்றுக்கொண்டபோது, scripture says they were pricked in their hearts. அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. what does this show? What does this tell us? இது என்ன நமக்கு சொல்லுகிறது? what does this show? நமக்கு என்ன இது காண்பிக்கிறது? they were not hearing the word of God with these ears. தேவனுடைய வார்த்தை அவர்கள் தங்கள் காதுகளிலே கேட்கல. they were not trying to process the word of God with their minds. இல்ல தேவனுடைய வார்த்தையை தங்கள் சிந்தையில வைத்து அது எப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கல. though they heard Peter with these natural ears, பேதுருடைய வார்த்தையின் சத்தத்தை இந்த இயற்கை காதுகளினாலே அவர்கள் கேட்டபோது, ultimately it is the spirit of God, அது தேவனுடைய ஆவியானவர் தான் அங்கே அவர்களுக்கு bringing the seed of God, தேவனுடைய வார்த்தையானது அவர்கள் கொண்டு வந்து into their hearts. இருதயத்துக்குள்ளே கொண்டு போனது. and that is why it says they were pricked in their hearts. அதனால தான் வேதவசனம் சொல்லுது இருதயத்திலே அவர்கள் குத்தப்பட்டவர்களாக. and then they said unto Peter and to the rest of the apostles, அவர்கள் பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, they said, men and brethren, what shall we do? சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Peter was not begging them. பேதுரு போய் அவங்கட்ட கெஞ்சிட்டு இல்ல. Peter was not pulling them. பேதுரு அவங்கள போய் இழுத்துட்டு வரல. please accept, ஏற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து please receive, please obey. ஏற்றுக்கொள்ளுங்க கீழ்ப்படியுங்க. he was not pulling them or pushing them or compelling them. அவர்களை தள்ளவோ இழுக்கவோ அவர்களை சம்மதிக்கவோ வைக்கல. he merely preached what God gave him by the anointing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே என்ன பேச வேண்டும் என்று தேவன் அவர் கருளினாரோ அதை அவர் பேசினார். and the original seed of God's word was brought into the hearts of the believers. தேவனுடைய வார்த்தையாகிய அந்த மூல வித்தானது விசுவாசிகளுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து they were pricked in their heart. அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களானார்கள். that is why I say, அதனால தான் நான் சொல்றேன், a seed that is in the right environment is totally under God's control. அதனால தான் நான் சொல்றேன், மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிற அந்த வித்தானது முற்றிலும் முழுவதுமாய் அது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகப்படுகிறது. like the seed into the ground is totally in God's control. எப்படி ஒரு மறைக்கப்பட்டிருக்கிற அந்த விதையானது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதோ, like the seed a woman conceives is totally under God's control. எப்படி ஒரு மனுஷி தன்னுடைய கர்ப்பப்பையில வித்தை ஏற்றுக்கொண்டு அது முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே. what does a woman do when she conceives a seed? she does nothing but just preserves and protects that seed. கர்ப்பப்பையில தன்னுடைய வித்தை அவள் ஏற்றுக்கொண்ட பின் அவள் வேற ஒண்ணு செய்யலங்க, அதை பாதுகாக்கிறா, அதை totally under God's control. அது முழுவதுமாய் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. that's why my Bible says his eyes are substance. அதனால தான் நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி and his hands are fashioned. நம்ம அவருடைய கரங்கள் நம்மை உருவாக்கி, because he takes charge of that. எல்லாவற்றையும் அவரே பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். if he can take charge of a natural seed, ஒரு இயற்கை வித்துக்கே தேவன் இவ்விதமாய் பொறுப்பெடுத்துக் how much more he will be in charge of his own spiritual seed. ஆவிக்குரிய வித்து அழிவில்லாத அந்த வித்துக்கு தேவன் எவ்வளவு பொறுப்பெடுப்பார். when Peter preached on that day, அந்த நாளிலே பேதுரு பிரசங்கித்தபோது the seed was brought into the right environment in the hearts of the believers. வித்தானது விசுவாசிகளுடைய இருதயங்களிலே சரியான சூழலுக்குள்ளே கொண்டு போகப்பட்டது. and no preacher could get there. அங்கே எந்த ஒரு பிரசங்கியாரும் அதை கொண்டு போகல. see, nobody can get to the place once a seed is planted. ஒரு வித்து புதைக்கப்பட்டதோ அது அனுப்பப்பட்டதோ அதுக்கு அப்புறமா பிரசங்கியாரோ புதைத்தவர்களுக்கோ nobody can get to the seed once it gets to the right environment. ஒரு சரியான சூழலுக்குள்ளே விதையானது கடந்து போன பின்பு வேறு எவராலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாது. when it gets to the ground, it will be in the ground until new life comes out of it. அதிலிருந்து முளைக்கிளம்பி வெளியே வருகிற வரைக்கும் நிலத்துக்குள்ள இருக்கணும்னா அது நிலத்துக்குள்ள அமைதலா தான் இருக்கும். when the woman conceives a seed, nobody could do anything unless new
life comes out. ஒரு மனுஷியானவள் தனக்குள்ளே வித்தை ஏற்றுக்கொண்ட பின்பு அதிலிருந்து ஜீவன் வெளியே வருகிற வரைக்கும் அதனால எந்த ஒரு So when the seed of God's word, தேவனுடைய வார்த்தையாகிய வித்து, the original seed, அந்த மூல வித்து, the incorruptible seed of God's word, அழிவில்லாத தேவனுடைய வார்த்தை, when it went into the hearts of the people, அது ஜனங்களுடைய இதயத்துக்குள்ளே கடந்து போகும்போது God was taking charge of everything. தேவன் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். Praise the name of the living God. They were pricked in their hearts. அவர்கள் தங்கள் இதயத்திலே குத்தப்பட்டவர்களாக. What is the meaning of that? அதுக்குரிய அர்த்தம் என்னங்க? They were broken. அவர்கள் உடைக்கப்பட்டார்கள். You know, a seed that is buried into the ground, it has to break. அந்த நிலத்துக்குள்ளே புதைக்கப்படுகிற விதைக்கு அது முளை கிளம்பணும்னா அது உடைக்கப்பட வேண்டும். Same way the seed of God's word, அதே போலதாங்க தேவனுடைய when it went into the hearts of the people, ஜனங்களுடைய இதயத்துக்குள்ளே it was breaking their inside. அவர்களுடைய உள்ளான மனுஷன் அது உடைக்கிறதா இருக்கிறது. They began to perceive what Christ Jesus did for them. கிறிஸ்து இயேசு அவர்களுக்காக என்ன செய்தார் என்கிறதை குறித்த ஒரு பிளவை அவர்கள் They began to understand who this Jesus really is. இயேசு உண்மையாகவே யார் என்கிற அறிவை அவர்களுக்கு கொண்டு They began to realize that they were sinners. அவர்கள் தங்களை பாவிகள் என்று உணரும்படியான நிலைமை. They began to comprehend the grace and the mercy and the agape love of God. தேவனுடைய கிருபை, இரக்கம், தெய்வீக அன்பு இன்னதென்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. Something was breaking on the inside. ஏதோ ஒன்று அவர்கள் உள்ளத்தை உடைக்கிறதா. The seed under the control of God. தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற தேவனுடைய வித்து. The seed under the incubation of the Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே அடக்கி இருக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய It வித்து. was working in them. அது அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. It was crushing their consciousness. அவர்களுடைய மனசாட்சி அது உடைக்கிறது. It was convicting them. அது அவர்களை உணர்த்துகிறதா இருக்கிறது. This is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வேலையாகும். Not the work of any preacher. எந்த ஒரு பிரசங்கியாருடைய வேலையும் It's not the work of any prophet. இது எந்த ஒரு தீர்க்கதரிசியுடைய It's not the work of வேலையும் any evangelist. எந்த ஒரு சுவிசேஷகனுடைய வேலையும் The அல்ல. original seed in the hearts of a human ஒரு people. மனுஷனுடைய இருதயத்திலே தேவனுடைய மூல வித்து. Only the Holy Spirit can work. பரிசுத்த ஆவி மாத்திரமே கிரியை செய்யக்கூடியது. So they asked the apostles, எனவே அவர்கள் அப்போஸ்தலர்கள் what should we do? என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். The Holy Spirit made them to ask that question. அபிதமாய் கேட்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். They simply yielded themselves to the அவர்கள் Spirit. எளிமையாய் ஒன்றுமல்ல தங்களை முழுவதுமாய் விட்டுக் They were கொடுத்தார்கள். sensitive to the work of the Spirit in their அந்த hearts. ஆவியானவர் செய்கிற கிரியைக்கு உணர்வுள்ளவர்களாய் தங்களை விட்டுக் Then கொடுத்தார்கள். Peter said unto them, அதன் பின்பாக பேதுரு அவர்களை பார்த்து சொன்னார், repent. மனம் திரும்புங்க. Where do you repent? எங்க மனம் You திரும்பணும்? repent in your heart. உங்களுடைய இருதயத்துல நீங்க மனம் It is திரும்பணும். something that happens in the inside. ஏதோ வந்து உள்ளே நடக்கிறது. Repentance is something that happens in the unseen. காணப்படக்கூடாத ஒரு இடத்திலே மனம் திரும்புதல் See, when ஏற்படுகிறது. a person changes his mind, you and I cannot see it. ஒரு மனுஷன் தன்னுடைய நினைவை மாற்றிக் கொள்கிறத வந்து உங்களால என்னால பார்க்க முடியாது. Praise the name of the living God. It is something that happens on the inside of a person. அது ஒரு நபருடைய உள்ளே நடக்கிற ஒரு It காரியம். is a work that the Holy Spirit orchestrates inside of a பரிசுத்த person. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே செய்கிற ஒரு கிரியை. Repent means change. மனம் திரும்புதல் என்பது மாற்றம். Change of mind, change of heart. மனதை மாற்றுகிறது, இருதயத்தை மாற்றுகிறது. Praise the name of the living God. A person who lived his life in a certain way, ஒரு நபர் தான் இஷ்டப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். after the incubation of the incorruptible spirit seed of the word of God, அழிவில்லாத ஆவிக்குரிய வித்தாகிய தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே போன பின்பு suddenly திடீரென்று he realizes the way in which he is going is wrong, அவன் போகிற வழி தவறு என்பதை அவனுக்குள்ளே ஒரு உணர்வு and உண்டாகிறது. he takes a decision. அதன் பின்பாக ஒரு தீர்மானம் He எடுக்கிறான். makes up his mind to change his way அந்த வழியை மாற்ற அவன் தன் மனதை from the நிலைப்படுத்துகிறான். wrong way to the right way, சரியான பாதையிலிருந்து தவறான பாதையிலிருந்து சரியான from the way பாதைக்கு, of darkness to the way of light, அந்தகார வழியிலிருந்து வெளிச்சத்தின் பாதைக்கு, from the ways of sin to the ways of பாவத்தின் righteousness. வழியிலிருந்து நீதியின் வழிக்கு He makes up his mind to change. தன்னுடைய மனதை அவன் மாற்றிக் கொள்ளுகிறான். Suddenly he develops a distaste to the life that he has been living before. இதற்கு முன்பாக அந்த வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து அப்படியா வாழ முடியாதபடி ஒரு தீர்மானம் He எடுக்கிறான். no more likes to live the kind of life he lived before. அவன் இதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை இனிமே வாழக்கூடாது என்கிற ஒரு தீர்மானம் Suddenly he எடுக்கிறான். develops a passion and a love to live his life according to the way that God has paid for him. தேவன் அவனுக்காக நியமித்து வைத்திருக்கிற பாதையில தான் இனிமே நான் வாழ வேண்டும் என்கிற
மண்ணுக்குள்ளே தன்னை See, it's like a seed, how it when it goes inside the ground, எப்படி ஒரு வித்தானது ஒரு விதையானது மண்ணுக்குள்ளே பூமியிலே போகுதோ, as it drinks the water, அது தண்ணீரை குடிக்கிறது. You know, it begins to twist and turn. அது அப்படி தண்ணீர் ஊற்றும்போது அது உருளும் பெறலும். It begins to break. அது உடைய ஆரம்பிக்கும். And the root will begin to go down. அதன் பின்பாக வேர் அதிலிருந்து கிளம்பி கீழ் நோக்கி போகும். Before the bud comes up, the root goes down. முளை கிளம்பி வெளியே வருவதற்கு முன்பாக முதலாவது வேர் தான் கீழே போகும். All these things, it happens inside the ground. Nobody can see it. எல்லாமே மறைக்கப்பட்ட அந்த பூமிக்கு அடியில நடக்கிற காரியம் எவராலும் காண இயலாது. It is in the same way. அதே போலவே when a person is genuinely born of the Spirit of God, வார்த்தையினாலே ஆவியினாலும் மாம்சத்திலும் பிறக்கும்போது, the incorruptible seed of God's word gets into him, அந்த அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையானது அவனுக்குள்ளே வரும். and it begins to turn and twist and turn. அவனை அவிதமாய் திரும்பவும் மாற்றவும் அது முயற்சிக்கிறது. It breaks in him. அவனை உடைக்க ஆரம்பிக்கிறது. It changes him on the inside. அவனுக்குள்ளே மாற்றத்தை It cleans him on the inside. அவனை உள்ளே சுத்திகரிக்கிறது. He relinquishes the kind of life that he lived before. இதற்கு முன்பாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் என்கிற ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ளே He கொண்டு develops a love and passion to live, the way that God has paid for him. அதற்கு பின்பாக தேவன் அவனுக்கு கிரயம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதை வாழ்க்கை என்னது என்பதை அறிந்தவனா அதன்படி It's all happening on the inside and nobody sees it. இதெல்லாம் நடக்கிறது உள்ள நடக்குது யாராலும் பார்க்க முடியாது. And then the scripture says, அதன் பின்பாக வேதவசனம் சொல்கிறது, be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Without repenting, being baptized is of no use. மனந்திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது என்பது பிரயோஜனம் இல்லாத ஒரு My dad used to say, if somebody gets baptized without repenting, என்னுடைய அப்பா சொல்லுவாங்க, ஒருத்தன் மனந்திரும்புதல் இல்லாம ஞானஸ்நானம் எடுத்தானா it's just making a dry sinner to become a wet sinner. காஞ்ச பாவியை நனைஞ்ச பாவி ஆக்குனதுக்கு சமம். But before getting baptized, ஆனால் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக the work of the Holy Spirit, the incubation of the incorruptible seed of God's word in the heart of a believer, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இந்த வார்த்தையில் முளைவித்தனால நமக்குள்ளே உண்டாகிற அந்த மாற்றம், it changes the inside of a person. அது ஒரு நபருடைய உள்ளான காரியத்தை மாற்றமடைய செய்கிறது. Before you can see the changes in the scene, you see God must first witness the changes in the unseen. முதல்ல அந்த மாற்றம் எல்லாம் வெளிப்பாட்டுக்கு வெளியே காணப்படுவதற்கு முன்பாக தேவன் தாமே உள்ளுக்குள் அந்த மாற்றங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். And then he is baptized. அதன் பின்பாக அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். He is baptized outwardly. அவன் வெளிப்புறமாக ஞானஸ்நானம் பெறுகிறான். Praise the name of the living God. So when a person says, I want baptism, ஒரு நபர் எனக்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று கேட்டார், what is the actual meaning of that? அதற்குரிய உண்மையான அர்த்தம் என்ன? It means the incorruptible seed of God's word has already gone into him. ஏற்கனவே அழிவில்லாத வித்து அவருக்குள்ளே இருக்கிறது. It has worked inside of him. அவருக்குள்ளே கிரியை செய்திருக்கிறது. It has changed him. அது அவனை மாற்றி இருக்கிறது. He has repented of his life, repented of his sins. அவனுடைய பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி இருக்கிறான். He has taken a decision அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தவனாய் to இருக்கிறான். walk in the new and the living way. புதுதும் ஜீவனுமான வழியிலே நடக்க தீர்மானமாய் இருக்கிறான். And that is why அது நிமித்தமாய் he wants to be baptized on the outside. வெளிப்புறமாக அவன் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறான். So repentance, எனவே மனம் திரும்புதல், it initiates the birth of the seed on the unseen realm. இந்த காணப்படக்கூடாத உலகத்தில் இருக்கிற அந்த வித்து பிறக்கிற அந்த காரியம். But it initiates the birth in the unseen. அது காணப்படாத காரிய உலகத்திலே இடத்திலே பிறப்பு ஆரம்பிக்கிற அந்த காரியம். When a child is born, it has to move out. ஒரு குழந்தை பிறந்து வெளியே அது அசைகிறது. It has to move in the unseen before it can enter into the seen. அது வெளியே பார்வைக்கு அது அசைறத காட்டிலும் முதல் உள்ளே என்ன செய்கிறது? Same way a seed has to move inside the ground before it buds out into the seen. விதைக்கப்பட்ட விதையானது மறைவுக்குள்ளேயே அது என்ன செய்கிறது? அசைகிறது, வெளியே முளைக்கிறது. So repentance, எனவே இந்த மனம் திரும்புதல்
நடத்தல் என்பது is the moving on the inside of a person. ஒரு நபருக்குள்ளே நடக்கப்படுகிற உள்ளான The காரியம். moving of the incorruptible seed of the word of God. தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே விதையினாலே உண்டாகிற ஒரு மாற்றம். But baptism is like a budding out of a new life. ஆனா இந்த ஞானஸ்நானம் என்பது அந்த விதையிலிருந்து முதலை கிளம்பி புதுசா வருது பாருங்க, அது போல ஒரு புதிய காரியம். That's what Jesus said. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், If you confess me before men. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை When பண்ணுங்க. somebody is baptized, what do they do? அப்படியே ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தால் They செய்கிறது என்ன? confess publicly before men மனுஷருக்கு முன்பாக பரிச்சயமாய் அறிக்கை that எடுக்கிறார். they are relinquishing their whole life of sin அந்த தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா பாவமான காரியங்களை and have taken a decision to walk in the way of life. அந்த ஜீவனுள்ள பாதையிலே நடக்கும்படியாய் தீர்மானம் எடுக்கிறார். That's what Jesus told Nicodemus. அதனால தான் நிக்கதேமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், Except a man be born of water and of the Spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறவாவிட்டார். Let us read the scripture again. மறுபடியும் இந்த வேத வசனங்களை வாசிப்போம். John chapter number 3 and verse number 5. யோவான் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். Except a man be born of water and of the Spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டார். Look at the order. Water birth, முதல்ல Spirit ஜலம், birth. அடுத்து ஆவி பிறப்பு. Water always comes before a birth of a child. Water always breaks forth before the birth of a ஒரு child. குழந்தை பிறந்து வெளியே வருவதற்கு முன்பாக முதலில் வெளியே வருவது தண்ணீர். Without the bursting forth of water, a new life cannot be birthed out. அப்படியாக அந்த தண்ணீர் வெளியே வராமல் ஒரு புது பிறப்பு என்பது அங்கே சாத்தியப்படாத ஒரு காரியம். So water baptism, it marks the beginning of a new life. தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாவதற்கு ஒரு குறிப்பாய் அது காணப்படுகிறது. Many times we just do it just like a ritual. அநேக நேரங்களில் அது ஒரு சடங்கு போல செய்துட்டு போயிடுறோம். But the scripture talks about what should happen inside of us. ஆனால் வேத வசனம் உள்ளே நமக்குள்ளே என்ன நடக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறது. But unless the incorruptible seed of God's word is incubated in our life, தேவனுடைய அழிவில்லாத வார்த்தையாக வித்து நமக்குள்ளே மறைத்து வைக்கப்படுகிற வரைக்கும் this new life cannot come out. இந்த புது ஜீவனானது நமக்குள் இருந்து வெளிப்படாது. That is why it is one thing that the incorruptible seed of the word of God is the only seed for the spiritual birth. இதனால தான் ஆவிக்குரிய பிறப்புக்கு அழிவில்லாத தேவனுடைய மூல வார்த்தையாகிய இந்த வித்து, ஜீவனுள்ள இந்த வித்து நமக்கு அவசியம். அது ஒரு காரியம். பிறப்புக்கு அது ஒரு But the incubation of that seed, அடுத்தது அந்த வார்த்தையானது இந்த வித்தானது the பாதுகாக்கப்படுகிறது. working of that seed in the womb of our hearts, நம்முடைய இருதயமாகிய அந்த இருதயத்துக்குள்ளே அந்த வார்த்தையினுடைய கிரியையானது, that is also very important. அதுவும் மிகவும் முக்கியம். Praise the name of the living God. Amen. It must be a original seed, not a modified seed. மூல வித்தாய் இருக்கப்பட வேண்டும். அது மரபணு செய்யப்பட்டதாய் It must go through the process. அது ஒரு செயல்முறைக்குள்ளே நடைமுறைக்குள்ளே கடந்து போக வேண்டும். Then only it can genuinely produce new life. அப்பொழுது மாத்திரமே அது ஒரு புது ஜீவனை நமக்குள்ளே பிறப்பிக்கும். Only a genuine seed can produce a genuine life. ஒரு புதிதான ஜீவனுள்ள வார்த்தை தான் அது புதிதான ஜீவனுள்ள ஒன்றை பிறப்பிக்க முடியும். Because there are no duplicates in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே போலிக்கு இடமே கிடையாது. God has chosen us to be original, not duplicates. தேவன் நம்மை ஒரு மூலவித்தாய் ஒரிஜினலாய் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். It's not the will of God that we should be born again by some genetically modified corruptible seed, but by the original incorruptible spirit seed of the word of God. நாம் ஒரு போலியான மரபணு மாற்றம் செய்யப்பட்ட வித்துகளிலே மறுபடியும் பிறப்பது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவருடைய அழிவில்லாத வித்தாகிய தேவ வார்த்தையாகிய மூல வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். Because except a man be born of water and of the spirit, he cannot enter ஒரு into the மனுஷன் kingdom of God. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். Only genuine birth உண்மையான பிறப்பு மாத்திரமே can assure a genuine life. அது உண்மையான ஒரு ஜீவனுக்கு உத்தரவாதம். நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கையா இருக்கணும்னா நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான பிறப்பு எப்படி இருக்கணும்?
Only if the birth is original, the life will be original. பிறப்பு உண்மையா இருந்தாதான் ஜீவனும் உண்மையா இருக்கும். If the birth has to be original, the seed has to be original. எனவே பிறப்பு உண்மையா இருக்க வேண்டுமானால் வித்து உண்மையா இருக்கப்பட வேண்டும். Let these words of life continue to bring light to our lives, just for us to know who we are, what we are, and how we have வேத to be. வசனங்கள் தொடர்ந்து நம்மை உணர்த்தட்டும், நாம் யார், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார், நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து. Then only the purpose of God can be அப்பொழுது accomplished. மாத்திரமே தேவனுடைய நோக்கம் தீர்மானம் அவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. Because not everyone that says Lord Lord shall enter into the kingdom. ஏனென்றால் எல்லா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் எவரும் அவருடைய பிள்ளைகளாக முடியாது. But he that doeth the will of the Father which is in heaven. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். God bless you all in Jesus name. இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் We'll ஆசீர்வதிப்பாராக. continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Let us lift up our hands and lift up our hearts and thank God for these words of இதயத்தை life. நம்முடைய கரங்களை இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக எடுப்போம். Gracious and loving Heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக தகப்பனே, thank you for the opportunity to hear your word this evening இந்த time. மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க நீர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. Pray for everyone that have heard your word this evening. இந்த மாலை வேளையிலே உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் நன்றி Pray for செலுத்துகிறேன். everyone that will hear this word through the media. ஆண்டவரே, மீடியா மூலமாக இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Help them to have the assurance of genuinely be born again in the Spirit by the incorruptible seed of God's word in accordance to the Holy Scriptures. ஆண்டவரே, பரிசுத்த வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி உண்மையான மூல வித்தின் மூலமாய் ஆவியிலே அவர்கள் மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நிறைவேறுகிறது. As the devil is trying his best in these last days to mar the original seed, பிசாசானவன் தன்னுடைய சுய முயற்சிகளினாலே மூல வித்தை இந்த நாட்களில் அவன் கலப்படம் பண்ணி அவன் மரபருமாற்றம் செய்ய முயற்சிக்கிறான். we thank you, Lord, you still have a people for the original seed of your word. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மூல வித்தாகிய உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற ஜனங்களுக்காக நாங்கள் நன்றி But செலுத்துகிறோம். help us to receive it. அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். Help us to preserve it. அதை பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to allow and yield to the Holy Spirit to incubate that seed. பரிசுத்த ஆவியானவராலே அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வைத்து வைக்கப்பட்டு செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் நடப்பிக்க எங்களை So உதவி that the செய்யும். new life will bud out of that original seed. அப்பொழுது மாத்திரமே இந்த மூல வித்திலிருந்து புதிய ஜீவனானது எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். Help us not just to talk and hear these words. ஆண்டவரே, இதை கேட்கிறவளாய் பேசுகிறவளாய் நாங்கள் மாத்திரமல்ல தகப்பனே. Let us not just say, oh, I believe that's the Bible truth. இந்த வேத சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவளாய் மாத்திரம். But help us to receive it. அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி Allow செய்யும். the Spirit to work on it. ஆண்டவரே, எங்களுடைய ஆவியான எங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அதில் கிரியை செய்ய உதவி And செய்யும். bring forth the life that is hidden in that seed. அந்த வித்துக்குள்ளே மறைந்திருக்கிற ஜீவனை வெளிக்கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். Bless your people that have gathered here. ஆண்டவரே, இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற நம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். Thank you, Lord, for providing them and protecting them and leading them and guiding them all these weeks and months. ஆண்டவரே, இந்த மாதங்கள் இந்த வாரங்கள் முழுவதுமாய் கடந்த நாட்களெல்லாம் நீர் அவர்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்ததுக்காக Lord, we thank you that you are faithful to watch them. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, கவனிக்க யாவரையும் நீர் காக்கிறவருக்கு உண்மையுள்ளவர். All those that are present here and all those that are watching it online. ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே இந்த மீடியா மூலமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக May your grace and your presence abide with them and go with them. உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும், அவர்களோடு கூட செல்லட்டும். We declare that all the glory, honor and praise is yours and yours alone. சகல துதி கன மகிமை மேன்மையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். For we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களையும் விலையேற பெற்ற உம்முடைய நாமமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென்.